பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் கேட்கவிருக்கிற தேவ செய்தியானது நமது ஜீசஸ் த குரூசிஃபைட் அக்ராஸ் ஆல் நேஷன்ஸ் ஊழியத்தின் இந்த 2025 ஆண்டின் வருடாந்திர அக்னி முகாமாகிய ஈபெடில் நமது அன்பு சகோதரர் எல்வித் ஏ ஜூனியர் அவர்களால் பகிர்ந்து கொள்ளப்பட்டதாகும். ஈபெட் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை நாம் மூல வேதாகமத்தில் காணும் பொழுது சர்வன்ட், ஸ்லேவ், ஹையர்ட் எக்ஸ்பர்ட் என்று அர்த்தமாம். ஆம், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் நீங்களும் கர்த்தருடைய ஒரு ஈபெடாக மாற்றப்படும்படிக்கு இதோ உங்களுக்காக ஒரு விசேஷித்த தேவ வார்த்தை, ஹையர்ட் எக்ஸ்பர்ட், பார்த்து தேவாசீர்வாதம் பெறுங்கள். இருக்கிற இடங்களில் நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? முழங்கால் படிக்கிட்டு இன்றைக்கும் ஆண்டவரே என்னோடு கூட பேசும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே என்னோடு கூட நீர் இடைப்படும். ஆண்டவரே, என் தகப்பனே, இன்றைக்கு நீர் என்னோடு கூட இடைப்படுவீராக. ஆண்டவரே அப்பா, இந்த மதியான வேளையிலும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் தாமே பேசும்படிக்கு ஆண்டவரே உமது பாதத்தில் விழுந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் தாமே இடைப்படுவீராக. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசும். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் என்று. இன்றைக்கு ஆண்டவரே நான் ஊழியம் செய்யணும்னா ஆண்டவரே உம்மோடு கூட நான் இருக்கணும். ஆண்டவரே, ஊழியம் செய்கிறவனை தான் ஆண்டவர் பக்கத்துல வச்சுப்பாரு. இன்றைக்கு எத்தனை பேர் கேட்க போறீங்க, ஆண்டவரே நான் உங்க பக்கத்துல இருக்கணும். ஆண்டவரே, நான் உமக்காக ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் உமக்காக பெரிய காரியங்களை செய்யணும். ஆண்டவரே அப்பா, கடைசி கால ஊழியத்தில் உமக்காக நானும் எழுப்பி நிற்க வேண்டும். ஆண்டவரே, உம்மோடு கூட நான் இருக்கும்படிக்கு எனக்கு ஒரு என்ட்ரி பாஸ் வேண்டும். ஆண்டவரே, எத்தனை பேர் கேட்க போறீங்க, ஆண்டவரே இன்றைக்கு நான் உம்மோடு கூட இருக்கணும்ல, இன்றைக்கு நான் உம்மோடு கூட நான் சஞ்சரிக்கணும். ஆண்டவரே, உம்மோடு கூட நான் தங்கி இருக்கணும். ஆண்டவரே அப்பா, உம்மோடு கூட நான் நெருங்கி இருக்கணும். ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா உமது மனதில் உள்ள ஆசையை உமது பிள்ளைகளிடமாக நான் கூற வந்திருக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே, என்னோடு கூட நீர் பேசின காரியத்தை உமது பிள்ளைகளிடமாகவும் நான் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன். ஆண்டவரே அப்பா, நீர்தாமே பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட பேசும். ஆண்டவரே, ஆண்டவரே உமது தாசனை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் எங்களுக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாங்கள் பின்பற்றி நாள் ஒன்று வரும் பொழுது அவர்கள் மனசு, அவர்கள் இருதயம், அவர்களது வாஞ்சை எல்லாம் நிறைவேறும்படிக்கு, அவர்கள் மனது சந்தோஷப்படும்படிக்கு அப்பா, நாங்கள் அந்த கடைசி கால ஊழியம் என்னும் உமது உன்னத ஊழியத்தில் நாங்கள் ஒவ்வொரும் நிலை நிற்கும்படிக்கு ஆண்டவரே எங்களை இன்று தகுதிப்படுத்தி அருளும். அப்படியே நீர் செய்தருளும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம் யாவரும் அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். இந்த முகாமினுடைய பேர் என்னது? ஈபெட். வாட் இஸ் ஈபெட்? ஈபெட் அப்படின்னா என்னது? என்னப்பா 2வது நாள் ஆயிடுச்சு, ஈபெட்னா என்னது? பாண்டட் ஸ்லேவ், லேபரர். இதுல இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல என்ன மீனிங் கொடுத்திருக்காங்கன்னா, ஈபெட் அப்படின்னா என்னன்னா ஹையர்ட் எக்ஸ்பர்ட். ஒரு எக்ஸ்பர்ட் நம்ம வீட்டுக்கு ஹையர் பண்றோம்ல, அதுதான் ஒரு ஈபெட். ஈபெட்னா நம்ம நினைக்கிறது போல சாதாரணமா ஒரு லேபரர் கிடையாது, ஒரு சர்வன்ட் கிடையாது. பட் ஒரு விஷயத்துல அவன் வெறும் சாதாரண ஒரு லேபரரோ சர்வன்ட்டோ அப்படி கிடையாது. அவன் தான் தேர்ச்சி பெற்ற ஒரு நிபுணர் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு வேலைக்காரனை நான் செலக்ட் பண்ண மாட்டேன், ஒரு எக்ஸ்பர்ட்டை நான் செலக்ட் பண்றேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு சாதாரண மனுஷன் ஆண்டவர் என்றைக்குமே தேர்வு பண்றதே கிடையாது. அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம்ன்ற வசனத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம், பிடிச்சிட்டு சொல்லுவோம். ஆண்டவர் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறாரு, வேலைக்காரங்களா கூப்பிடுறாருன்னு நினைக்கிறோம். ஆனால் வேதாகமத்துல வேலையாட்களோ கொஞ்சம்னு யாரு சொல்றாருன்னா
தேவ தூதர்களை தான் சொல்றாரே ஒழிய நம்மளனா அவர் என்னன்னு சொல்றாரு தெரியுமா? வேலைக்காரங்கன்னு கூப்பிடல, நியமிக்கப்பட்ட நிபுணர்கள் என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக ஒரு நிபுணரை ஒருத்தர் ஆண்டவர் செலக்ட் பண்றாரு. அவர் யாருன்னு பார்த்தா அவர் ஒரு முதிர் வயது நிபுணரா. யாதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றான். என் அன்பு சகோதரனை சகோதரிகளே, 25 வயசுல 30 வயசுல ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும்? he is not an expert. அது ஒரு சாதாரண உலக பிரகாரமான ஒரு காரியம் தான். 100 வயசுல பிள்ளை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. அது வரைக்கும் அவர் டிராவல் பண்ணி கொண்டு வந்த பாதையை பாருங்க, மிகவும் மோசமான பாதை. ஆனாலும் அவருக்கு என்ன இருக்குது? ஒரு நம்பிக்கை ஒண்ணு இருக்குது. என்ன நம்பிக்கை? ஆண்டவர் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, என்ன ஒரு எக்ஸ்பர்ட்டா வச்சிருக்காரு. நான் நினைக்கிறேன் அந்த நாட்கள்ல எல்லாரும் அவர்கிட்ட போய் கேட்டிருப்பாங்க, ஐயா எப்படி ஐயா உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு? ஒரு 100 இயர்ஸ்ல ஒரு தாத்தா அவருக்கு பிள்ளை பிறந்திருச்சுன்னா அவர் என்ன நினைப்பாரு? எவ்வளவு ஒரு டாக் ஆஃப் த டவுனா அது மாறி இருக்கும். அந்த காலத்துல நியூஸ் பேப்பர் மீடியா எல்லாம் இருந்துருச்சுன்னா என்ன பண்ணிருப்பாங்க? a man in his old age had a child அப்படின்னு போட்டிருப்பாங்க. வயசான காலத்துல பாட்டி தாத்தா ஒருத்தங்க பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்படியாக ஆண்டவர் செலக்ட் பண்ணது யார? ஆபிரகாம. ஒரு வயசான ஒரு ஆளை செலக்ட் பண்ணாரு, அவருடைய உன்னதத்தை வெளிப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. இன்றைக்கு நமது வாழ்க்கையில 20 வயசுல 30 வயசுல ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறாருன்னா அது ஒருவேளை லேசான காரியமாக உலகத்தாருக்கு தெரியலாம். ஆனால் 100 வயதுல ஆண்டவர் நமக்கு கடைசி கால ஊழியத்திற்கு கொண்டு போயிட்டு அங்கே பிசாசை எதிர்க்கும்படிக்கு முன் வரிசையில நம்ம கொண்டு போய் நிற்கும் போது அது யாருக்குங்க பெருமை? கர்த்தருக்கு அது பெருமை. ஹல்லேலூயா. எல்லாம் 10 நாள் ஜெபம் பண்ணா ஒரு விஷயம் நடந்துருச்சுன்றது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம். ஒரு 10 இயர்ஸ் ஒரு விஷயத்துக்கு ஜெபம் பண்ணி பாருங்க, அது ஆண்டவர் செய்வார் பாருங்க. அப்போ உங்களுக்குள்ள இருக்க ஒரு எக்ஸைட்மெண்ட் பாருங்க. நீங்க ஒரு 100 பேருக்கு போய் சாட்சி சொல்லலாம், 10 வருஷம் ஆனாலும் அவர் வாக்குத்தத்தங்கள் தரையில் விழுவதே கிடையாது என்று. ஹல்லேலூயா. 10 நாள்ல நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்ரி காமன் மேன் கேன் டு இட். இன்றைக்கு ஒரு வியாதியஸ்தருக்கு நீங்க நேர வியாதியா நீங்க நேர போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபீவருக்கு போறீங்க, $2 650 போட்டீங்கன்னா போதும், என்ன ஆயிடும்? ஃபீவர் சப்சைட் ஆயிடும். அதே இது கொரோனா வந்து எல்லாம் கைவிடப்பட்ட நிலையில மூச்சுல ஒண்ணுமே இல்லாம, ஆக்சிஜன் இல்லாம, ஒண்ணுமே முடியாம, ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு ஒன்னும் செய்ய முடியாம நேர கொண்டு போய் கண்டெய்ன்மெண்ட்ல போய் போட்டு ஒருத்தன் உயிரோடு கூட வெளியில வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் சாட்சி. ஹல்லேலூயா. அதுதான் எக்ஸ்பர்ட்ன்றது. ஆண்டவர் நினைக்கிறது ஒரு சாதாரண ஒரு அற்புதம், ஒரு சின்ன ஒரு அற்புதம், ஒரு சின்ன ஒரு காரியத்தை செய்து நம்மை ஆண்டவர் உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுவதே கிடையாது. ஒரு சின்ன ஒரு காரியத்தை செஞ்சோன்னே ஆண்டவர் இது மூலமா மகிமைப்படணும் அப்படின்றது ஆண்டவருடைய சித்தமே கிடையாது. கர்த்தர் எதிர்பார்ப்பது ஒரு பெரிய அசாதாரணமான காரியங்களை நம் மூலமாக செய்ய வேண்டும் என்று. ஹல்லேலூயா. என்னுடைய ட்ரெஸ்ஸை நீங்க பார்த்துருப்பீங்க. இப்ப கூட அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்தேன், முதல் தடவை இத்தனை வருஷத்துல ஒரு மெசேஜுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போடுறேன். இதை போடும்போது நான் யோசிச்சேன், ஆண்டவரே இந்த ட்ரெஸ்ஸை போட்டேன்னா கைத்தட்டு மலையோட கல்லெறிகிறது தான் நிறைய எனக்கு விழும், இதுக்கு எதுக்கு நான் இன்னைக்கு போடணும் அப்படின்னு யோசிச்சேன். நான் ஆண்டவர் ஒன்று சொன்னாரு, எல்லாருமே கைத்தட்டுனா அது என்னவாயிரும்? சாதாரணமான விஷயமாயிரும். ஆனா நம்ம யாரு? எக்ஸ்பர்ட். எக்ஸ்பர்ட்டுக்கு எப்படி இருக்கணும்? கல்லெறியதான் வரணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்துல உங்களை ஒருவேளை எல்லாரும் பாராட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமா போயிடும். ஆனா 10 பேர் கல்லெறியும் பொழுது உங்கள் கண்களில் இருந்து ஒரு கண்ணீர் வழியும் பார்த்தீங்களா? அது கண்ணீர் கிடையாது, அது கர்த்தர் உங்கள் பேரில் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கையும் உங்கள் பேரில் அவர் வைத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தின் அடையாளம் தான் அது. ஹல்லேலூயா. என்றைக்குமே நீங்க கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்க மாட்டீங்க. நாள் ஒன்று வரும், அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆபிரகாமின் நாட்களில் பாருங்க, அவர் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இப்படின்னா இருக்குது. அந்த காலத்துல ட்ரீட்மெண்ட்ஸ் கூட கிடையாது. அவர் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் வீட்டுக்கு போயிட்டு, எத்தனை இடத்துக்கு போயிட்டு, எத்தனை இடத்துல அவர் கண்ணீர் வடித்து கொண்டு வெளியே வந்திருப்பாரு.
அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு நாள் பதில் கிடைக்கும் பொழுது நான் நினைக்கிறேன், எவன் வேணா தூற்றுனாரோ எல்லார் வீட்டுக்கும் இந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிருப்பாரு. ஹல்லேலூயா. எவன் வேணா சிரிச்சானோ எல்லா வீட்டுக்கும் இந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிருப்பாரு. கூட்டிட்டு போய் சொல்லிருப்பாரு, நான் ஒரு முதிர் வயது நிபுணர் என்று. ஹல்லேலூயா. I am an old expert அப்படின்னு இருப்பாரு. அவங்க போய் சொல்லியிருப்பாரு, நீ ஒருவேளை வாக்கு தத்தம் முடிஞ்சிருச்சுன்னு யோசிச்சல்லப்பா, வாக்கு தத்தங்கள் தாமதித்தாலும் தரமான நன்மைகளை தருகிறவர் தேவன் என்று சொல்லியிருப்பாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு காரியம் இன்றைக்கு நடக்கலன்னு நமக்கு என்ன நடச்சிருது? ஓகே, முடிஞ்சிருச்சு, கர்த்தர் என்னை மறந்துட்டாரு, கர்த்தர் என்னை விசாரியாமல் போயிட்டாரு, கை விட்டுட்டாரு. ஈபட் அப்படி என்னைக்குமே சொல்லவே மாட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஈபட்னு வச்சுக்கோங்களேன். we will never say like that. ஒருவேளை டேஸ் ஒருவேளை தள்ளி போயிட்டே இருக்கலாம், தாமதமாகி கொண்டே இருக்கலாம், ஒருவேளை நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடையாது போல இருந்து கொண்டே இருக்கலாம். ஆனா ஈபட் என்னைக்குமே ஐயோ முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு நினைக்கவே மாட்டான். ஈபடுக்கு தெரியும் அவன் யாருன்னு. ஹல்லேலூயா. ஈபடுக்கு தெரியும் அவன் யாருன்னு. ஓ, நான் இதுல எக்ஸ்பர்ட், ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட்டா தெரிந்தெடுத்திருக்கிறாரு. ஒரு சாதாரண ஒரு மனுஷனை கூப்பிட்டு கடைசி கால ஊழிய அழைப்பை கொடுத்திருந்தானா, ஒண்ணுமே நடக்கலையே பிரதர், முடிஞ்சிருச்சு போல, அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் அழைத்திருக்கிறது யாரு? இத்தனை எக்ஸ்பர்ட்ஸ் நான் முன்பதாக பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இத்தனை எக்ஸ்பர்ட்ஸ் நான் பார்க்கிறேன். இத்தனை வருஷம் ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, ஆனாலும் இன்னும் எனக்காக ஊழியம் இருந்து கொண்டிருக்கிறே என்று சொல்லி ஓடி வந்து கொண்டிருக்கிற இத்தனை பேரும் என் கண் முன்பதாக எக்ஸ்பர்ட்ஸாக தெரிகிறார்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, that is an Ebed. ஹல்லேலூயா. அதுதான் யாருமா? ஈபட். இது முதிர் வயது எக்ஸ்பர்ட் ஆகிய ஏப்ரஹாம் பத்தி நம்ம பார்க்கணும். இரண்டாவதாக ஒரு எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் யார் தெரியுமா? துறவு நிபுணர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 18 முதல் 36 வரை உள்ள வசனங்களில் பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் என்ன பண்றாரு? போயிட்டு துறவை வெட்டுகிறார். இன்றைக்கு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ்னா இருக்கிறாங்க. சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா சில இடத்துல போய் கரெக்டா போய் தோண்டுங்க, இந்த இடத்துல தோண்டுங்க, தண்ணி வரும்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல போர்லாம் போடுறாங்க பாத்தீங்களா, நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க. இன்னைக்கு அதை அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஊர்லனா கிராமங்கள்ல சொல்லுவாங்க, அவங்க வழி வழியா அதை என்ன பண்ணிட்டு வராங்க? இன்ஹெரிட் பண்ணிட்டு வராங்க. இன்ஹெரிட் பண்ணிட்டு வர்றதுக்கு எங்க அப்பாவுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருந்திருக்கணும். எங்க அப்பாவுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குன்னா எங்க தாத்தாக்கு அது இருந்திருக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் எங்கேயாவது போய் துறவை வெட்டினாரு, துறவை வெட்டினோட தண்ணி வந்துச்சுன்ற ஒரு பைபிள் ரெஃபரன்ஸுமே இல்லவே இல்லை. But here we can find this Isaac, he is going and he is அந்த துறவை வெட்டுறாரு. வெட்டினோட என்ன நடக்குது? Water sprung forth. ஒரு இடம் இல்ல, ரெண்டு இடம் இல்ல, எங்கெங்கெல்லாம் போய் தோன்றாரோ தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அவர் யோசிச்சு பார்த்திருக்கலாம்ல, நம்ம கை எப்படிப்பா இப்படி ஆகுது? இன்றைக்கு ஆண்டவர் சில பேர் சில காரியங்களை செய்யும் பொழுது சில பேர் செஞ்சாதான் நல்லா இருக்கும். எல்லாருமே எல்லாத்தையும் செய்ய முடியாது. சமீபத்துல ஒரு 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 சின்ன ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஈவெண்ட்ல ஒரு குறிப்பிட்ட சகோதரி ஒருத்தங்க இன்னைக்கு வரல. அவங்க வராதனால என்ன பண்ணாங்கன்னா ப்ரோக்ராமை மாத்தினாங்க. உடனே நான் அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா எதுக்குமா ப்ரோக்ராமே மாறுது? உடனே அப்போ அம்மா சொன்னாங்க, இல்ல இந்த சகோதரி வந்தாதான் இது கரெக்டா இருக்கும், இல்லாட்டா இது ஒன்றும் பண்ண முடியாது. That is an expert. இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், சில காரியங்கள் உங்க கையால தான் நடக்கும். சில விஷயங்கள் உங்க அப்பா பண்ணா நடக்காது, உங்க ஹஸ்பண்ட் பண்ணா நடக்காது, உங்க வைஃப் பண்ணா நடக்காது, உங்க பிள்ளைங்க பண்ணா நடக்காது. ஆனா சில காரியங்கள் நீங்க பண்ணாதான் நடக்கும். சில ஜெபங்களுக்கு நீங்க முழங்கால் போட்டாதான் பதில் கிடைக்கும். அப்படின்னா நீங்க யார் தெரியுமா? நீங்களும் ஆண்டவருடைய ஒரு ஈபட் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரதர், அப்படி எனக்கு ஒண்ணுமே இல்லையே நீங்க நினைக்கிறீங்களா? உங்களால ஒரு பிரச்சனை வராம இருக்குது, நீங்களும் தான் ஒரு எக்ஸ்பர்ட். ஹல்லேலூயா. ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒரு பிரச்சனை உண்டாக்காம இருக்கிறீங்களே, நீங்களும் தான் ஒரு எக்ஸ்பர்ட். The Lord doesn't choose an ordinary person for an extraordinary job. Hallelujah. சில காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் சாதாரணமான ஜனங்களை கூப்பிட்டு ஒரு பெரிய வேலையை கொடுப்பது கிடையாது. இன்னைக்கு நம்ம சாதாரணமா தெரியுறோம்னா நம்ம கண்களால பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, என் கண்களால் உன்னை நீ பார், நீ யார் என்பது உனக்கு தெரியும். Hallelujah. My dear brothers and sisters, there was no sign of anybody digging well and getting water till that moment.
யாராலையுமே அதை செய்ய முடியல. நான் நினைக்கிறேன் அந்த நாள் வரைக்கும் தண்ணி எப்படி வந்திருக்கும், அப்போ ஆற்றுலேருந்து எடுத்துருப்பாங்களா இருக்கும். அது வரைக்கும் யாரும் துறவை வெட்டினாங்கன்னு பைபிள்லே இல்லை. முதல்ல யார் போய் வெட்டுறா? ஈசாக்கு போய் வெட்டுறாரு. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு கிராமங்கள்ல இருக்கவங்கன்னா அவருடைய அந்த லீனியேஜ்ல வந்து தான் எடுத்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. My dear brother and sister, the Lord is somebody who calls an expert for his job. Hallelujah. ஒரு எக்ஸ்பர்ட் அவர் செலக்ட் பண்றாரு. ஒரு சாதாரண மனுஷன் அவர் செலக்ட் பண்ண மாட்டேன்றாரு. அவர் செலக்ட் பண்ணுவது எல்லாம் ஒரு எக்ஸ்பர்ட். அடுத்ததாங்க நீங்க பார்க்கலாம், ஒரு வேட்டை நிபுணர் ஒருத்தர் இருக்காரு. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 27ஆம் வசனத்தின் முதல் பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது, இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன பொழுது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். He was a good hunter. ஒரு பெரிய ஹண்டர் அவர். ஒரு சாதாரண மனுஷனை பத்தி பைபிள்ல நிறைய பேர் இருக்கு. பைபிள்ல நீங்க பைபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் பேசுறது எல்லாமே முற்பிதாக்களை பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டே வரேன். இவங்களோட நிறைய பேர் பிறந்தாங்க, இவங்களுடைய சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க இருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. பட் அவங்கள பத்தி நான் பைபிள்ல இருக்கா? உங்களை பத்தியும் என்ன பத்தியும் தான் இருக்குது. ஹல்லேலூயா. அவங்கன்னா எக்ஸ்பர்ட் கிடையாது. அவங்கன்னா they just came, they lived, they died, they went. But God has not called us to just come, live and die. God has called us to become an expert. Hallelujah. ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறது வந்தோம் பிறந்தோம் ஏதோ பண்ணோம் செத்தோம் போனோம்னு கிடையாது. ஆண்டவர் நம்மை அழைத்திருப்பது நம்ம வந்தோம், நம்ம பிறந்தோம், நம்ம கர்த்தருக்காக நம்மளுடைய எக்ஸ்பர்டீஸை கொடுத்தோம், நம்ம இந்த விஷயத்துல இவ்வளவு சூப்பரானோம், அதுக்கப்புறம் கர்த்தருக்காக கடந்து செல்ல வேண்டும். Hallelujah. பைபிள்ல நான் இது வரைக்கும் நிறைய சர்மன்ஸ் நான் நிறைய கேட்பேன். இஸ்மவேலை பத்தி யாருமே எடுக்கவே இல்லை. அதே மாதிரி அவருடைய பிள்ளைகளை பத்தி யாருமே எடுக்கல. நான் ஒரு நாள் யோசிச்சேன், ஏன் ஆண்டவர் அவங்கள பத்தியும் பைபிள்ல ஒரு வேர்டு இருக்குல்ல. இப்போ அது நம்ம மத்திய எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது இயேசுவானவருடைய லீனியேஜ் வந்துகிட்டே இருக்கும். ஆனா நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம செலக்ட் பண்றது யாரை செலக்ட் பண்றோம்? யூதாவில இருந்து ஆரம்பிக்கிறோம், அப்படியே தாவீதுக்கு வரோம், அப்படியே தாவீதுல இருந்து நேர யோசேப்புடைய அப்பாவுக்கு வந்துடுறோம், அப்படியே இயேசுவானவருக்கு வந்துடுறோம். ஏன் இவங்களை மட்டும் செலக்ட் பண்ணாருன்னா ஆண்டவர், ஏன் இவங்களை பத்தி மட்டும் ஆண்டவர் பைபிள்ல ரொம்ப எம்பசைஸ் பண்றாரு தெரியுமா? இவங்க தான் எக்ஸ்பர்ட்ஸ். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய கிறிஸ்தவ ஜனங்கள் இருக்காங்க, நிறைய பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க, நிறைய பேர் அற்புத அடையாளங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து தாவரித்து கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் எதுக்கு நம்மளை செலக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கணும்? அவர் சொல்றாரு, யூதா கோத்திரத்தின் வழியில நீங்களும் நானும் தான் ஒரு எக்ஸ்பர்ட் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. We are in the lineage of the Lord. தேவனுடைய அந்த சந்ததியில நம்ம வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. கர்த்தர் சொல்லுவது, நீ சாதாரண ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டாம், நீ என்னை போல எனது அதே லீனியேஜ்ல நீ வா, என்னை போல நீ அற்புத அடையாளங்களை செய்ய போகிறாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் ஒரு ஈபர்டை செலக்ட் பண்றாரு. An Ebed is selected based on his expertise. இப்போ நீங்க தான் யோசிப்பீங்க, என்ன நமக்கு என்ன எக்ஸ்பர்ட் இருக்கு, நம்ம என்ன எக்ஸ்பர்டைஸ்டா இருக்கிறோம், நம்ம எந்த விதத்தில் எக்ஸ்பர்ட்டா இருக்கோம் நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. இதுல நீங்க பார்க்கலாம், தாவீது என்ற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ஒரு யுத்த நிபுணர் என்று. அவர் என்ன செய்யறாராம்? 2 சாமுவேல் புஸ்தகம் 23வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேல் ஜனங்களின் பாடல்களுக்கு அவர் தான் ஹீரோவா இருக்கார். ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது, he was the hero of Israel's songs. இன்றைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? ஆண்டவரை துதித்து பாடிட்டு இருக்கோம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை துதித்து பாடினாங்களாம்? தாவீதை துதித்து பாடினாங்களாம். அப்போ கடவுள் என்ற ஒரு பொசிஷன்ல யாரை வச்சிருக்காங்க? தாவீதை வச்சிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு அவர் எப்படி இருந்திருக்காரு? அவர் யுத்தத்தில் வல்லவராக இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அடிமைத்தனத்தின் வாழ்க்கை தான், அடிமைகளாக இருந்தவங்க தான், சாதாரண ஜனங்களா இருந்தவங்க. ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? அந்த இஸ்ரவேலுடைய அந்த ஃபுல் தலையெழுத்தையே மாத்தி எழுதுறாரு. ஹல்லேலூயா. அது வரைக்கும் பயந்து பயந்து ஓடிக்கொண்டிருந்த ஜனத்தை இந்த ஒரே ஒரு ராஜா என்ன பண்றாரு? அந்த ஃபுல் நேஷனே தூக்கி நிப்பாட்டுறாரு. ஹல்லேலூயா. அதுதான் எக்ஸ்பர்ட். ஒரு ஈபர்ட் இஸ் somebody who lifts a whole nation.
சாது சுந்தர் சிங்கை குறித்து மாமா அடிக்கடி சொல்லுவாங்க, சாது சுந்தர் சிங் பரலோகத்துக்கு வந்தா சாது சுந்தர் சிங்கை பார்க்கும்போது எல்லாரும் எப்படி பார்ப்பாங்களாம், முழு இந்திய தேசத்தை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்களாம். ஹல்லேலூயா. அவர்கிட்ட வந்து சொல்லுவாங்களாம், இந்தியாவில் என்னப்பா நடக்குது அப்படின்னு கேட்பாங்களாம். ஒரு சாது சுந்தர் சிங்ன்றது ஒரு சாதாரண மனுஷன். இன்றைக்கு நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போனா எப்படி போமோ இருக்க, உன் வீட்டுல எப்படி இருக்குது, உன் ஊழியம் எப்படி இருக்குது, இப்படி தானே நம்மளை கேட்கணும். ஆனா சாது சுந்தர் சிங் மேல போனா என்ன கேட்பாரு, சாது ஹவுஸ் இந்தியா. எல்லாரும் கேட்கும் போது என்ன கேட்கிறாங்க, சாது சுந்தர் சிங் இந்திய தேசம் எப்படி இருக்குது. அவர் என்ன செய்யறாரு, ஒரு தேசத்தை ரெப்ரசன்ட் பண்றாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம், நம்ம யாரை ரெப்ரசன்ட் பண்றோம், we represent the whole of India. நம்ம இந்திய தேசத்தை நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். இன்றைக்கு நீங்களும் நானும் பரலோகத்துக்கு ஏறி செல்லும் பொழுது ஆண்டவர் கேட்பாரு, எப்பா இந்திய தேசம் எப்படிப்பா இருக்குது, இந்திய தேசத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் ரெடியா இருக்கிறோமா ரெப்ரசன்ட் பண்றதுக்கு? ஆமென். ரெடியா இருக்கீங்களா? ஆசை இருக்குதா மனசுல? ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆசையோட தான் ஆண்டவர் உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இல்லட்டா நீங்களும் நானும் வேற எங்கேயாவது பிறந்திருக்கலாமே. எனக்குன்னா ஆசை இந்தியாவில் பிறக்கணும்னு எனக்கு ஆசையே கிடையாது. நான் சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப கலரா இருந்தேன். நம்ப முடியுதா என்ன? நான் போடுறேன், போட்டோ பார்த்தாது நம்புங்க, பேர் போட்டு போடுறேன். ரொம்ப கலரா இருந்தேன். உடனே எங்க அம்மா நான் பிறந்தோடனே எங்க அம்மா கிட்ட எல்லாரும் கேட்டாங்களாம், ஃபாரின் பிள்ளை மாதிரியே இருக்குது அப்படின்னா. இதை சின்ன வயசுல சொல்லி என்னை வளர்த்துட்டாங்க. உடனே நான் என்ன செஞ்சேன், நான் ஸ்கூல் படிச்சோடனே நேராக எங்கள் ஸ்கூலில் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டேன், ஐ எம் நாட் ஃப்ரம் இந்தியா, ஐ எம் ஃப்ரம் நார்வே அப்படின்னு. நார்வேன்னு ஒரு கண்ட்ரியில் நான் பிறந்துட்டேன்ட்டேன். உடனே எங்கள் வீட்டில் ஒரு பெரிய மேப் ஒன்று இருக்கும். உடனே மாமா கிட்ட கேட்டேன், மாமா இந்த கண்ட்ரி எங்கே மாமா இருக்குன்னு. உடனே மாமா சொன்னாங்க, மேலே இருக்குடா. அந்த கண்ட்ரியில் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியம் ஒன்று சொல்லுங்க. 6 மாதம் வெயில் அடிக்கும்டா, 6 மாதம் இருட்டாக இருக்கும் அந்த கண்ட்ரியில் அப்படின்னு. இது போதுமே நமக்கு. நான் என்ன தெரியுமாச்சு, ஒரு நாள் உண்மையாவே நீங்க நம்மளாலும் சரி நான் ஸ்கூல்ல இருக்கும்போது நான் போய் சொல்லிட்டேன் எங்க பசங்கிட்ட நான் போய் சொல்லிட்டேன், ஐ வாஸ் பார்ன் இன் நார்வே. அவங்களும் சின்ன பசங்கள்ல, அப்படியாப்பா அப்படின்னு. ஆமா, நான் அப்ப எப்ப இந்தியாவுக்கு வந்தேன், நான் சின்ன வயசுல எங்க அம்மா என்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டேன். அது நம்பிட்டு, சரி அந்த கண்ட்ரியில என்னடா ஸ்பெஷல், எங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல என்ன ஸ்பெஷல், என்னைய தூக்கிட்டு வந்து 2 வயசுக்குள்ள தூக்கிட்டு வந்துட்டாங்க. நான் ஒன்னு சொன்னேன், 6 இயர்ஸ் அங்க வெயில் அடிக்கும், 6 இயர்ஸ் அங்க இருட்டா இருக்கும். 2 வயசுல எனக்கு தெரியுமா அது? அப்படியா? ஆமாடா. பட் ஆண்டவர் எதுக்காக என்ன இந்தியாவில் வச்சிருக்கிறார்னா, இந்திய தேசத்திற்காக என்ன ஒரு ஈபடா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரும் இந்திய தேசத்தில் அவர் எதுக்கு வைக்கணும்? ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு ஈபடாக அவர் வைத்திருக்கிறார். நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல ஆண்டவருக்கு நீங்க எக்ஸ்பர்ட்டா தெரிஞ்சீங்க, அதனால அவர் உங்களை இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்காக உங்க குடும்பத்தில் ஆண்டவர் இழைக்கணும்? எதுக்காக உங்களுக்கு ஒரு பெற்றோரை கொடுக்கணும்? எதுக்காக உங்களுக்கு ஒரு குடும்பத்தை, ஒரு மனைவியை, ஒரு பிள்ளையை, ஒரு கணவனை எதற்கு தர வேண்டும்? ஏதோ ஒரு ரீசன் ஒன்று இருக்கு. அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய அசாத்தியத்தை நீங்கள் காண்பிக்கும் பொருட்டு ஆண்டவர் உங்களை அங்கே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக நீங்க உங்க வீட்டில் இருக்கணும்? சில பேர் சொல்லுவாங்க, இந்த வீட்டில் பிறந்ததுக்கு நான் வேற எங்கேயாவது பிறந்திருக்கலாம். எதுக்காக இந்த வீட்டில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? அந்த வீட்டில் பிறக்காம இன்னொரு வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் அவங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் என்ன ஒண்ணுமே இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த வீட்டில் உங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் காட்டுறதுக்கு தான் உங்களை அந்த வீட்டில் வச்சிருக்கிறாரு. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, தாவீது அவர் இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் அவர் தூக்கி நிறுத்தினாராம். அதுக்கு முந்தின அதிகாரங்களை வரைக்கும் வாசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் தேசம் பயந்து போன அடிமைகளாக நிரப்பப்பட்ட ஒரு தேசம் தான், பயந்து இருந்த தேசம் தான். ஆனா தாவீதுக்கு அப்புறம் பாருங்களேன், தாவீதுக்கு அப்புறம் அந்த தேசத்தை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? மெச்சுக்கொண்டு பார்க்கிற மாதிரி மாத்தினாரு. ஹல்லேலூயா. ஏன்னா தாவீதுக்கு அப்புறம் யார் வந்தா? சாலமன் வந்தாரு. சாலமனுடைய நாட்களில் அவரது ஞானம் எவ்வாறாக இருந்தது? அவர் ஒரு ஞான நிபுணராக இருந்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 30வது வசனம் பார்க்கலாம். சகல கிழக்கத்திய புத்திரரின் ஞானத்திலும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாக இருந்தது. இவங்க எங்க கம்பேர் பண்றாங்க பாருங்க. சகல கிழக்கத்திய புத்திரரிலும் அவர்களின் ஞானத்திலும் எகிப்தியரின் சகல ஞானத்திலும். அவங்க போறது இப்ப இத்தனை நாள் அவங்க என்ன தெரியுமா ஆயிட்டாங்க? இவங்கள மாதிரி அடிமைகளா நம்ம இருந்தோம். எகிப்தியருக்கு இல்லைன்னா இவங்க என்னவா இருந்தாங்க? அடிமைகளா இருக்கிறாங்க.
இப்போ டேவிட் அந்த குலத்தை இப்படி லிஃப்ட் பண்ணோன்னே சாலமன் என்ன பண்றாரு, இன்னும் அதிகமாக்கிட்டு அவர் யாரு கூட போட்டி போடுறாங்க, எகிப்திய தேசத்து ஆட்களோட, இவங்களுடைய முன்னாள் டாஸ்க் மாஸ்டர்ஸ்க்கு முன்னாடி, இவங்களுடைய முன்னாள் அந்த ஸ்லேவ் ட்ரேடர்ஸ் முன்னாடி போட்டி போடுற மாதிரி ஆண்டவர் வைக்கிறாரு. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது நான் நினைச்சு பார்த்துருப்பாங்களா நம்ம எங்கெங்க அவங்களோட போட்டி போடுறது? அவங்கன்னா பெரிய ஆட்கள். எத்தனை தடவை நீங்க சொல்லியிருக்கீங்க உங்க வாயை திறந்து? ஆண்டவர் சொல்றாரு, இன்றையிலிருந்து அந்த வார்த்தைகள் எல்லாம் வாயிலிருந்து நீங்கி போடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களைப் போல நம்ம இல்லையே, அவர்களைப் போல நம்ம இன்னும் ஜெபிக்காம இருக்கிறோமே, அவர்களைப் போல நம்ம ஊழியம் செய்யலையே, அவர்களைப் போல வேதாகம நாலேஜ் நமக்கு இல்லையே, வேத அறிவு நமக்கு காணப்பட இல்லையே, அவர்களைப் போல பண வசதி எனக்கு இல்லையே, அவர்களைப் போல ஆசீர்வாதம் எனக்கு இல்லையே. இப்படிப்பட்ட பல வார்த்தைகள் உங்களை வாயில இத்தனை நாள் வந்துருச்சுன்னா, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒரு நிபுணரை இருக்க முடியாது, ஆனா நான் அழைச்சது உங்களை நிபுணராக தான் அழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சாலமனை பாருங்க, அவர் போட்டி போடுறது யாரோட? கொஞ்சம் ஜெனரேஷன்ஸ் முன்னாடி போனா அடி வாங்கிட்டு இருந்தாங்க அதே எகிப்து தேசத்து ஆட்கள் கிட்ட. அவரோட யார் போய் போட்டி போடுறா? சாலமன் போட்டி போடுறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நினைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், he will not make you a competition for your peers. அதாவது உங்களுடைய லெவல்ல இருக்கவங்களோட ஆண்டவர் என்னைக்குமே போட்டி போட வைக்கவே மாட்டார். நான் யூஜி முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூ போலான்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ்க்கு நான் இன்டர்வியூ போனேன். அந்த காலேஜ்க்கு இன்டர்வியூ போனோன்னு பார்த்தா எல்லாம் வயசான ஆட்கள். நான் மட்டும்தான் 20 வயசுல போறேன் அந்த காலேஜ்க்கு. எல்லாமே வயசான ஆட்கள். அவன் பாத்தீங்கன்னா ரெஸ்யூம் மட்டும் பாத்தீங்கன்னா 4-5 பக்கத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்கான். பார்த்தா ஒரு சர்டிபிகேட் எல்லாம் ஃபோல்டர் போட்டு வச்சு 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 வந்திருக்கான். நான் ஒரே ஒரு பேப்பர் தான். முன்னாடி வேலை பார்த்தது எங்க? வோடஃபோன்ல. எத்தனை மாசம்? 2 மாசம். 2 மாசம். முதல் 1.5 மாசம் தான் கரெக்டா, ஆனா 1.5 மாசம் எழுதுனா அசிங்கமா இருக்கும். 2 மாசம்னு போட்டிருந்தேன். அவ்வளவுதான் நம்மளுடைய வேலையே. ஒத்த பேப்பரோட போயிருக்கேன். ஆனா அவன் வந்திருக்கான் அட்டாச்மெண்ட் போட்டு. எனக்கு அப்ப பார்த்தா டிகிரி சர்டிபிகேட் கூட வரல, அதை கூட வைக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை. ஒண்ணுமே இல்லாம ஒத்த பேப்பரோட போய் நிக்கிறேன். அங்க பார்த்தா வெளியில ஒருத்தன் நிக்கிறான். அப்படி மேலையும் கீழையும் பார்த்தான். எதுக்கு வந்திருக்க அப்படின்னா, ஆனா இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். ரெஸ்யூம் அப்படின்னா உடனே இந்த ஒத்த பேப்பரை கொடுத்தேன். உடனே மற்ற இனி அது டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா, வாட் டாக்குமெண்ட்ஸ் யூ நீட் அப்படின்னு. உடனே அவன் என்ன பார்த்தான். ஆதார் கார்டு இருந்தா கொடுப்பா அப்படின்னா. ஏன்னா எனக்கு வேற டாக்குமெண்டே இல்லை. ஆதார் கார்டு இருந்தா கொடு, வேற என்ன பண்றது? சரி ஆதார் கார்டு எடுத்து கொடு. ஆதார் கார்டு இப்ப என்ன, முன்னாடியாவது இவ்வளவு பெரிய ஷீட்டா இருந்துச்சு, இப்ப அதுவும் கார்டு அளவு கொண்டு வந்துட்டான். கார்டை கொடுத்தேன். உடனே நேர உள்ள போய் கொடுத்தான். நான் யோசிச்சேன், சரி அவமானப்பட்டு வெளில வர போறோம் அப்படின்னு. யூ won't believe me, ஆண்டவர் அங்க என்ன லிஃப்ட் பண்ணாரு. I got selected for that job. Hallelujah. 100 பேப்பர் கொண்டு வரவங்க மத்தியில தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஒத்த பேப்பரை கொண்டு போய் நிப்பாட்டுவாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வெறும் ஒத்த பேப்பரா இருக்கலாம். என்ன பிரதர், என் வாழ்க்கையில ஒத்த பேப்பர் பிரதர், நானு என்னுடைய முழு சரிதையை எழுதி வச்சா கூட ஒரு பேஜ் தாண்ட மாட்டேங்குது பிரதர். எழுதி வச்சுக்கங்க, நீங்க 100 இல்ல 1000 இல்ல புக்கா போடுறவங்க மத்தியில உங்களை கொண்டு போய் நிப்பாட்டி உங்களை ஜெயிக்க வைப்பாரு. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் நினைக்கிறது என்னன்னா, நீங்க நினைக்கிறது ஒத்த பேப்பரோட கூட போய் போட்டி போடணும்னு. பட் ஆண்டவர் சொல்றாரு, நீ புக்கோட போய் போட்டி போடுறான்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நாவலோட போய் போட்டி போடணும். 200-300 பக்கம் இல்ல, 2000-3000 பக்கங்களோடு கூட நீங்கள் போய் போட்டியில நிற்கும் போது கர்த்தர் சொல்லுவார், எனது ஈபட் அவனை நான் ஜெயிக்க வைப்பேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஒரு சாதாரண ஒரு ஒத்த பேப்பரை இன்னைக்கு இப்படி பேச வச்சிருக்காரு பாத்தீங்களா? அதுதான் ஆண்டவருடைய எக்ஸ்பர்டீஸ். ஹல்லேலூயா. அன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை இன்னைக்கு நான் நின்று இப்படி பேசிட்டு இருப்பேன்ட்டு. பட் இன்றைக்கு நான் நினைத்து பார்க்கும் பொழுது நான் உணர்கிறேன், அன்றைக்கு அந்த ஒத்த ஷீட்டு தான். அந்த ஒத்த ஷீட்டு இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒத்த ஷீட்டு தாண்டவே இல்லை நானு. ஆனா இன்னைக்கு பாருங்க, அத்தனை பேரு எவ்வளவோ வேலைக்கு நான் போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, நானும் கர்த்தருக்காக ஊழிக்கொண்டுதான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. Because the Lord acknowledges one sheet. Hallelujah. Hallelujah. ஒருவேளை உலகம் உங்களை பார்த்து அப்படி சொல்லலாம், இவன் வேற ஒரு ஒத்த பேப்பர், இவனால ஒரு லாபமும் கிடையாதுன்னு. சந்தோஷப்படுங்க, அந்த ஒத்த ஷீட்டை வச்சுதான் ஆண்டவர் பெரிய பெரிய கதை எழுதுவாரு. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, ஆண்டவர் ஹையர் பண்றது
எக்ஸ்பர்ட்டை தான் ஹையர் பண்ணுறாரு. ஒருவேளை நீங்களும் நானும் எக்ஸ்பர்ட் கிடையாது நீங்கள் நினைங்களேன், அது தப்பு. ஆண்டவர் உங்களை தான் எக்ஸ்பர்ட்டாக வச்சிருக்காரு. ஜஸ்ட் டோன்ட் belittle yourself. உங்களை நீங்கள் தாழ்த்திக்காதீங்க. சில பேர் நம்ம ரொம்ப தாழ்த்திடுறோம். இப்போ கொஞ்ச நாளாக நான் அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். நம்ம ரொம்ப தாழ்த்துறோம். தாழ்த்தி ஆண்டவருக்கே சரி இவனை தாழ்மையே படுத்திடலான்ற அளவுக்கு தாழ்த்திடுறோம். அந்த அளவுக்கு தாழ்மைப்பட வேணாம், ஓரளவுக்கு பண்ணா போதும். ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம தாழ்த்திக்கிறது நல்லது. நமக்கு இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் தாழ்த்திடுறோம். உடனே சரி ஓகே தாழ்ந்து இருக்கிறதா இவனுக்கு ஆசை போலான்ட்டாருன்னு வச்சுக்கோங்க, இந்திய தேசம் நமக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்திய தேசம் வேணும்? எத்தனை பேருக்கு இந்திய தேசம் வேணும்? எத்தனை பேர் சாது சுந்தர் சிங் இடத்துக்கு போக போறீங்க? எத்தனை பேரை பார்த்து ஆண்டவர் கேட்கணும் இந்தியா எப்படி இருக்குன்னு எத்தனை பேர்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், அப்படிப்பட்ட ஒரு வல்லமையும் அப்படிப்பட்ட அபிஷேகத்தையும் தான் கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Not an ordinary thing. Don't let somebody tell you that you are an ordinary person. வேதத்தில் நாம் பார்க்கலாம், ஏசாயா என்ற தேவனுடைய தாசனை குறித்து பார்க்கலாம். அவர் எப்படிப்பட்ட ஒருவரா? அவர் சிலுவை நிபுணராம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், 700 வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவர் என்னென்ன அடிகளை பெறுகிறார் என்பதை கூட அழகா எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் நாளைக்கு என்ன நடக்கும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? முடியலையே பிரதர். கரெக்டு தானே? நாளைக்கு என்ன நடக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா? ஆனா இவர் பாருங்க, 700 years later, I believe எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு பிளிஸ் இருந்திருக்கும் பாருங்க. ஆண்டவர் கொண்டு போய் காட்டுறாரு, இயேசுவானவர் இப்படியாக சிலுவையில் அடிபடுறாரு, இயேசுவானவர் இப்படியாக காயங்களை அனுபவிக்கிறாரு. இது எல்லாத்தையும் படம் போட்டு அவர் காட்டுறாரு பிதாவானவர். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் எழுதிட்டு அவர் நேரம் வந்தோன்னே நான் நினைக்கிறேன், இயேசுவானவர் உண்மையாகவே அன்றைய தினம் அவர் சிலுவையில் அறையப்படும் அந்த நாளில் எல்லாரும் யாரை திரும்பி பார்த்துருப்பாங்க தெரியுமா? ஏசாயாவை பார்த்துருப்பாங்க. ஐயா நீ சொன்ன மாதிரியே தானே நடந்துட்டு இருக்கு, நீ சொன்னது மாதிரியே தானே நடந்துட்டு இருக்கு, அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம்னு சொன்னீரப்பா, கீழே பாரு நிறைய குஷ்டரோகிகள் சுகமாயிட்டு இருக்காங்களே. அன்னைக்கு இவருக்கு என்ன தோணி இருக்கும்? I predicted the cross. Hallelujah. Hallelujah. You know how expert he is on the cross. சிலுவை மீது அவர் எப்படி ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தாரு. எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாகவே அவர் என்ன செஞ்சிட்டாரு? சிலுவை குறித்த எல்லா காரியங்களையும் அவர் சொல்லி இருக்கிறார். Hallelujah. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட்டா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் நினைச்சுக்கிறோம் நம்ம ஒரு சாதாரணமான ஒரு ஆளு. எல்லாரும் நீங்க என்ன பாக்குறீங்க, என்னடா பொம்மை வந்து நல்லா கதை விட்டுட்டு இருக்கிறானே. இதை முதல்ல நான் எடுக்கும்போது நானே ஆண்டவர்கிட்ட தான் சொன்னேன், ஆண்டவரே பெரிய லாடு மாதிரி நான் அங்கே போய் சொல்கிறேன், நீங்கள்லாம் ஆண்டவர் எக்ஸ்பர்ட்டாக வச்சிருக்கிறாரு. யாராவது ஒருத்தன் கை தூக்கி பொம்மு நீ எதுலடா எக்ஸ்பர்ட்டுன்னு என்னை கேட்டானா நான் என்ன ஆண்டவரே சொல்கிறது? ஒன்று ஆண்டவர் என்ன சொன்னார், நல்ல கேள்விதான், திருப்பி அவங்க கிட்ட கேளு பிரதர், நீங்கள் எதில் எக்ஸ்பர்ட்னு கேளு அப்படின்னு. உடனே நான் உடனே யோசிச்சேன், ஆண்டவரே இது நீர் பேசுறது கிடையாது, எனக்கு அது கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. ஒன்று ஆண்டவர் உண்மையாகவே பேசினாரு, கரெக்டு, இப்போ இதை கண்டுபிடிக்கிறல்ல இதில் ஒரு நீ எக்ஸ்பர்ட் தானே அப்படின்னா. ஜஸ்ட் ஜோக்கிங், பட் வாட் த பைபிள் சேஸ், we are all experts. பட் நீங்க பார்க்குறப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம எதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறோம்? இப்போ என்னுடைய லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் எதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறேன்? இப்படி எல்லாருக்குமே நமக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கும்ல, எதில் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறோன்ட்டு. மாருதி சுசுக்கியோடைய ஆட்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதனால் நிறைய ஆட் கொடுப்பாங்க, அந்த காருக்கு நிறைய ஆட் கொடுப்பாங்க, டொயோட்டாக்கு நிறைய ஆட் கொடுப்பாங்க, அதே மாதிரி ஃபோர்டு இந்த மாதிரி நிறைய ஆட் கொடுப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் வேகனுக்கு ஒரு ஆட் ஒன்று கொடுத்தாங்க, தி மோஸ்ட் சேஃபஸ்ட் கார் அப்படின்னு கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு மெர்சிடிஸ்க்கு ஒரு ஆட் ஒன்று கொடுத்தாங்க, தி மோஸ்ட் லக்ஸூரியஸ் கார், அழகாக அதில் உட்கார்ந்தீங்கன்னா கப்பலில் பயணிக்கிறது போல இருக்கும் அப்படின்னாங்க. இப்படியாக எல்லாத்துக்கும் ஆடு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒன்று ஒரு மனுஷன் ஒன்று சொன்னான், நான் வந்து ஒரு கார் ஒன்று வாங்க போகிறேன் அப்படின்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. உடனே எல்லாரும் கேட்டாங்க, என்ன கார்ப்பா வாங்க போகிறேன், என்ன கார்ப்பா வாங்க போகிறேன்? அதெல்லாம் இரு, நான் ஒரு நாள் நான் வாங்கிட்டு வரேன், உனக்கு தெரியும். அந்த காரோடைய ஃபோட்டோ காட்டு அப்படின்னு. உடனே ஃபோட்டோனா எனக்கு தர முடியாது, சரி அதோடைய ஆடு எனக்கு காமி. ஆனால் ஆட்னா நான் காட்ட மாட்டேன், என்ன கார்னு பேராது சொல்லு. ஆனால் சொல்ல மாட்டேன். எப்போ அந்த கார் கிடைக்கும், எப்போ எத்தனை மாதத்தில் நீ வாங்க போகிற? 8 months நான் வெயிட் பண்ண புக் பண்ணிட்டு
அப்படியே பார்த்தான். மற்றவனுங்க எல்லாம் அவனை பார்த்து, என்ன பெரிய காரணி வாங்கிட்டு போ அப்படின்ட்டான். பார்த்தா இந்த மனுஷன் 8 மாசமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு காருக்கு ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்ட பிறகு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு சாதாரணமாக அந்த காருக்கு ஒரு 1 கோடின்னு வச்சுப்போமே, 10 மாசம் நீங்கள் பேங்க்ல போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்திருக்கும் தானே. அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. எல்லாம் அப்படியே முடிச்சு 10 மாசம் வச்சு ஒரு நாள் அந்த வண்டியை டெலிவரி எடுக்கணும்னு சொல்லியாச்சு. இவன் சும்மா இல்லை, இவன் என்ன செஞ்சுட்டான், இவன் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அந்த கார் ஷோரூம் முன்னாடி போய் நின்னாச்சு. டெலிவரி எடுக்கிற ஸ்பாட்டில் போய் நின்றுட்டு, கார் வெளியில் வரப்போகுது பாருங்க. உடனே அவங்க கூட இருந்தவங்கன்னா சொன்னாங்க, என்ன கார் இது பெருசா, 10 மாதம் வெயிட் பண்ணிட்டேன், இது நேரத்துக்குள்ளே என்ன இருக்கும், அந்த கார் அவுடேட்டடாக இருக்கும், அந்த காருக்கு தாண்டி இன்னும் ஒரு 4-5 மாடல் வந்திருக்கும், பழைய காலத்து மாடலை வாங்கிறதுக்காக இவ்வளோ நீ இது பண்ணிட்ட, 1 வருஷம் ஓல்டு உன்னுடைய காரு அப்படி இப்படின்ட்டாங்க. இவன் என்ன செஞ்சான், வெயிட் பண்ணி அந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணிச்சான் பாருங்க. 2 சைட்லேருந்து கன்ஃபர்ட்டி அடிச்சாங்களாம், பலூன்னா பறக்க விட்டாங்களாம், அப்படியே ஜிகு ஜிகு ஜிகுன்னு எல்லாம் கிளிட்டர்ஸ்னா விழுந்துச்சான். உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லைட் மட்டும் தெரிஞ்சிச்சான், ஸ்கொயர் ஷேப்ல. ஒரு வண்டி அப்படியே வெளியில மிதந்து வந்துச்சான். அந்த வண்டிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் அப்படியே ரெக்கையை விரிச்சு கொண்டு நின்று கொண்டிருந்தான். ஒரு எம்பளம். அது என்ன வண்டி தெரியுமா? ரோல்ஸ் ராய்ஸ். ஹல்லேலூயா. ரோல்ஸ் ராய்ஸ்க்கு ஆடே கிடையாது. ரோல்ஸ் ராய்ஸ்ன்ற கார் கம்பெனி ஆடே கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் என்ன சொல்றான், என் காரை வாங்குறவனா ஆடை பார்த்துட்டு வாங்க மாட்டான், என் காருக்குன்னு ஒரு தனி இது இருக்குன்றான். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் எப்படி தெரியுமா வைக்கிறாரு? மாருதி மாதிரியும் டொயோட்டா மாதிரியும் வைக்கிறது இல்லை. ஆண்டவர் நம்மை வைத்திருப்பது ஒரு ரோல்ஸ் ராய்ஸை போல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏஞ்சல்ஸ் வந்து சொல்றாங்க, எப்பா இந்த காரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இது அவுடேட்டட் மாடல் அப்படின்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க போறேன், இந்த கார் ஒரு நாள் வெளியே வரும், அது வரும் பொழுது the most luxurious car. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க அந்த ரோல்ஸ் ராய்ஸை வாங்க வேண்டும் என்றால், இன்றைக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, உங்களுடைய முழு ஜெனரேஷனுக்குரிய பே ஸ்லிப்ஸ் எடுத்துட்டு போய் கொடுக்கணுமா. இன்றைக்கு எங்க அப்பா அதை ஓன் பண்றதுக்குரிய தகுதி இருக்கான்னு பார்க்கணுமா, எங்க தாத்தா அந்த காரை நான் வச்சிருக்க வேண்டும் என்றால் எங்க தாத்தா அதுக்கு வந்து தகுதி உள்ளவரான அந்த காரை பார்க்கணுமா. அப்படிப்பட்ட பர்சனுக்கு தான் அந்த காரை வந்து கொடுப்பாங்களாம். வீட்டை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களாம், நம்மளுடைய பே ஸ்லிப்பை பார்ப்பாங்களாம். இதுக்கு இவ்வளவு பணத்தை நீங்க கொடுத்து வாங்கிட்ட பிறகு நீங்க நடுத்தருக்கு போயிடக்கூடாது, இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நீங்க பணக்காரனா இருப்பீங்களா ஏழையா இருப்பீங்களா அப்படின்னு பார்க்கணுமா. அப்பதான் ரோல்ஸ் ராய்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படிதான் ஆண்டவர் யாரை உங்களையும் எண்ணி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்மள ஆண்டவர் செலக்ட் பண்ணனால நமக்கு மட்டும் சந்தோஷம் கிடையாதுங்க, நம்ம அப்பா அம்மாக்கு பெருமை, நம்ம பிள்ளைகளுக்கு பெருமை. நம்ம பிள்ளைகள் எல்லாம் பரலோகத்துக்குள்ள போறாங்க. இந்த பிள்ளையுடைய தகப்பனார் என்று நம்மளை அறியப்படுற மாதிரி இந்த பிள்ளையுடைய அப்பா, இந்த பிள்ளையுடைய அம்மா என்று சொல்லி ஆண்டவர் நம் மூலமாக நமது குடும்பம் முழுவதையும் ஆண்டவர் ஆதாயப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. My dear brother and sister, don't settle for Maruti 800. Maruti 800க்கும் ஒரு சாதாரண டொயோட்டா மாடலுக்கும் நீங்க செட்டில் ஆகாதீங்க. ஆண்டவர் உங்களை அழைத்திருப்பது ரோல்ஸ் ராய்ஸ் காராக மாற்றப்பட வேண்டும் என்று. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பல கோடி ரூபா காரு சூப்பரா சொல்லிட்டான் போவோம். அதனால நான் என்ன பண்ணுவேன், ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரியே நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன் ஜம்முன்ட்டு. ரோல்ஸ் ராய்ஸ் ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்காது, 8 மாசம் அதை பிடிச்சி வாங்கிடுவாங்க. ஹல்லேலூயா. 8 மாசம் அந்த காரை செய்யறதுக்கு ஒவ்வொன்றுமே கையால தான் செய்வாங்களாம். ஹல்லேலூயா. ஒண்ணுமே மிஷினே கிடையாதான். அதை குறித்து ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வாசிச்சேன். நத்திங் இஸ் மேட் வித் மிஷின்ஸ் இன் தட் கார். அந்த காரை வச்சு ரோபோட் வச்சோ எதுவுமே பண்ண மாட்டாங்க, எல்லாமே கையில தான் செய்வாங்க. அதற்கு உள்ள இருக்கிற சீட் கவர் முதற்கொண்டு கையினால தைப்பாங்க. இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு, சாதாரணமா பரிசுத்தவான்கள் கிட்டையும் சாதாரணமா ஏஞ்சல்ஸ் கிட்ட கொடுத்து இவனை வணைஞ்சு கொடுன்னு சொல்லல, அவர் கைகளிலே நம்மளை வணைந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் இவ்வளவு அடி உழுது தெரியுமா? ஏன் இவ்வளவு நமக்கு அடி உழுது தெரியுமா? நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலும் ஏன் தெரியுமா இவ்வளவு அடி உழுது? ஒரு பரிசுத்தவான் கிட்டயோ இல்லாட்டா ஒரு ஏஞ்சலோ கிட்டயோ நம்மளை விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் நம்ம மேலே பரிதாபம் வந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் கிட்ட விட்டுறாங்க நம்மளை. ஆண்டவர் என்ன தெரியுமா நினைக்கிறாரு, இவங்கிட்ட பரிதாபப்படக்கூடாது, இவனை ஒரு ரோல்ஸ் ராய்ஸா மாற்றணும்னு ஆசைப்படுறாரு. ஹல்லேலூயா.
இன்னைக்கு நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அப்பா அம்மா எவ்வளோ தூரம் அடிப்பாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கு என்ன ஆயிரும், சரி பாவம் விடு இனிமே பண்ணாத அப்படின்றவாங்க. பரிசுத்தவான்கள்லாம் அப்படிதான். ஆனால் இயேசுவானவர் எப்படி தெரியுமா, நீ தப்பு பண்ணாலும் சரி, நீ ஆண்டவருக்கு விரோதமாக போனாலும் சரி, மற்றவனுக்கு அடி கொடுக்காட்டியும் சரி, ஆண்டவர் உனக்கு தான் கொடுப்பாரு. ஏன் தெரியுமா, நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸாக மாறணும்னு. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நீங்களும் நானும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, எக்ஸ்பர்ட் இன் தி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியா மாறணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. அந்த கார் மாதிரி வேற ஒரு காருமே கிடையாது. ஜாகுவார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கிடையவே கிடையாது. ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி there is no car. Why? Because it is an expert. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட்டா நான் மாத்தணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசையா இருக்குது எக்ஸ்பர்ட்டா மாறணும்? ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த எக்ஸ்பர்ட்டா நான் மாறுறதுக்கு நான் என்ன பிரதர் பண்ணணும்? இன்றைக்கு இந்த எக்ஸ்பர்ட்டா நான் மாறுறதுக்கு நான் என்ன செய்யணும்? இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஹையர்டு எக்ஸ்பர்ட்டா, ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நிபுணரா நம்ம மாறுறதுக்கு நம்ம எப்படியாக நம்ம மாறணுன்றத நம்ம பெஸ்ட் ஹையர்டு எக்ஸ்பர்ட் ஆகிய எலியாவின் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசையா இருக்கு எலியாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு? ஹல்லேலூயா. இந்த எலியாவை குறித்து பாருங்க, அவர் தான் the பெஸ்ட் ஈபட், அவர் தான் the பெஸ்ட் ஹையர்டு எக்ஸ்பர்ட். அவர் என்ன செய்தார்னு இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை பார்த்து நான் முடிக்க ஆசைப்படுறேன். முதலாவதாக நாம் பார்க்கலாம், எலைஜா was a man of partition. எலைஜா எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா, அவர் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா, ஒரே ஒரு மனுஷன், he was one who was parted from this world. இன்றைக்கு நீங்களும் நான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஈபடாக எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணுமா, மற்றவங்களை விட்டு நம்ம பிரித்தெடுக்கப்பட்டிருக்கணும். இன்றைக்கு இந்த உலகத்துல பாருங்க, எல்லாரும் நான் எக்ஸ்பர்ட்னா என்ன செஞ்சிருவாங்க, அவங்க உள்ள போய் பிரிவினை பண்ணிடுவாங்க. யூ ஆர் வித் மீ? புரியுதா நான் சொல்றது? பிரித்தெடுக்கப்பட்ட எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நம்ம ஆட்கள் எக்ஸ்பர்ட்டா இருந்தா என்ன பண்ணிடுவாங்க, பிரிவினை பண்ணி விட்டுருவாங்க. ஆண்டவர் பிரிவினை வாதத்தை அவர் என்டார்ஸ் பண்ணல. ஆண்டவர் என்ன சொல்றார், பிரித்தெடுக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று. இந்த இடத்துல நீங்க வாசிக்கலாம், ஆண்டவர் என்ன செய்யறாரா, எலியா என்றைக்குமே போய் எந்த இடத்துலையும் போய் ஒரு பிரிவினையோ ஒண்ணுமே பண்ணதே கிடையாது. அவர் போனதெல்லாம் தன்னந்தனியனாகவே தான் அவர் போறாரு. An expert is somebody who is all alone. தனியா இருக்கிறவர் தான் யாரு, ஒரு எக்ஸ்பர்ட். கொஞ்சம் மாதங்கள் முன்பதாக நினைக்கிறேன், நான் ஒரு செய்தியில தான் சொல்லிட்டு இருந்தேன், அதை மீண்டுமாக இப்போ நான் நினைவு கூறுறேன். எனக்கு ஒருத்தங்க ஒரு தீர்க்க தரிசனம் ஒன்று சொன்னாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உன் கூட ஒரு பெரிய கூட்டம் ஒன்று இருக்கும், ஒரு 10 பேர் உன்னோட இருப்பாங்க, நீ 11வது ஆளா அவங்களை எல்லாரையும் வழி நடத்தி நீ போவ அப்படின்னாங்க. ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி. உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சு. யாருக்கு தான் அந்த சந்தோஷம் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம பின்னாடி ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா நமக்கு அப்படியே வா. இன்னைக்கு இருக்கிற தேவ ஊழியர்கள்லாம் அப்படிதானே நினைக்கிறாங்க, பின்னாடி ஒரு 10 பேர் வரணும், பைபிள் தூக்கிறதுக்கு ஒரு ஆள் வரணும், டேப் தூக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், தண்ணி தூக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், கர்ச்சீஃப் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், முட்டா தூக்கிட்டு போறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லாம இருந்தா சரிதான். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா ஆண்டவர் அதையும் பண்ணி முடிச்சுட்டு ஒரு நாள் 4 பேர் தூக்க விட்டுருவாரு, அது வேற விஷயம். பட் என்ன ஆச்சு, எனக்கு அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் ஒன்று வந்துச்சு. வந்தோடனே நான் உடனே யோசிச்சேன், வா ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, நம்மளை இப்படி மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க வாயை மூடலை. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வெளில போயிட்டாங்க. இருந்த 10 பேர்ல 2 பேரும் காணாம போயிட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த கேம்புக்குள்ள நான் தனியா நின்றுகிட்டு இருக்கேன். இருந்த மிச்சம் 8 பேரும் காணும். உடனே எனக்கு அந்த தீர்க்க தரிசனம் சொன்னவங்க மேல ரொம்ப கோவம் வந்துச்சு. நமக்கு அப்படித்தானே வரும். இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கிறேன், ஆண்டவர் எதற்காக அன்றைக்கு அதை செய்தார் என்று. ஹல்லேலூயா. சில விஷயம் ஆண்டவர் அன்னைக்கு செஞ்சிருவார், நமக்கு அர்த்தம் புரியாது. 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அந்த நாளை நீங்க நினைச்சு பார்க்கும்போது அதில் உள்ள ஆழங்களை நீங்க தெரிந்து கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த 10 பேர் என்னோட இருந்திருந்தாங்கன்னா என்னை ஆண்டவர் ஒரு எக்ஸ்பர்ட்னு சொல்லியிருக்கவே மாட்டாரு.
ஆனால் இன்றைக்கு தன்னந்தனியனாக கர்த்தர் எப்படி எலியாவை வைத்திருந்தாரோ அப்படி இன்றைக்கு என்னை வைக்கும் பொழுதுதான் நான் உணர்ந்து கொள்கிறேன், ஆண்டவர் என்னை ஒரு ஈபடாக தெரிந்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கும் என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு கூட யாருமே இல்லாதது போல காணப்படலாம், உங்க கூட யாருமே இல்லாதது போல தெரியலாம், உங்களுக்காக யாருமே பேச இல்லாமல் இருக்கிறது போல உங்களை காணப்படலாம். அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் தான் உங்களை பிரித்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஒருத்தனுமே ஹெல்ப்புக்கு வரலையே பிரதர், கவலைப்படாத, கர்த்தர் தான் பிரித்து வைத்திருக்கிறார். எனக்காக ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இல்லையே. The Lord has parted you. My dear brother and sister, this Elijah's plight is more worse than any of us. நம்ம எல்லாரை காட்டிலும் அவரது plight எவ்வளவு கேவலம் தெரியுமா? அவர் போயிட்டு ஒரு இடத்துல போய் ஒரு ஆர்த்தியை சொல்றாரு, இனி மழை பெய்யவே பெய்யாதுன்னு. பெய்யாதுன்னு சொல்லிட்டு அவர் எங்க போறாரு? அடுத்த வசனம் வாசிங்க, 3ஆம் வசனம் வாசிங்க, யாராவது எடுத்தோங்க. நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போ, யோர்தான் நேராய் இருக்கிற. இது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் பாருங்க. தீர்க்க தரிசனம் சொன்னவருக்கு தண்ணி கொடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. இன்றைக்கு நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? தீர்க்க தரிசனம் நான் உரைத்து விட்டேன் என்றால் ஆண்டவர் எனக்கு பார்க்க வேண்டும், ஆண்டவர் என்னது காரியங்களை பார்த்து கொள்ள வேண்டும், எனக்குன்னு ஒரு கூட்டத்தை வைத்து பார்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இப்படின்னா சொல்லவே இல்லை. தீர்க்க தரிசனம் உரைத்தவருக்கு தண்ணி இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நேரா போ, அங்க கொஞ்சோண்டு தண்ணி வந்துட்டு இருக்கு, போய் குடிச்சிட்டு கடை அப்படின்றாரு. அதுக்கு கீழே வாசிச்சுட்டு வாங்களேன், தண்ணி ஒரு நாள் என்ன ஆயிடுது? வத்தி போயிருது. ஆண்டவரே உமது வார்த்தையை சொன்ன, அட்லீஸ்ட் நமக்காவது ஒரு சின்ன பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கலாம்ல, ஒரு சொல்லியிருப்பார மாட்டாரா? பிரித்து எடுக்கப்பட்டவனா அதுதான். உனக்கு தண்ணி கொடுக்கறது கூட ஒருத்தனும் இருக்க மாட்டான், நீ விற்கும் போது உனக்கு தண்ணி கொடுக்கறது கூட ஒருத்தனும் இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட நிலையில் அறிந்து கொள்ளு, நீ தான் ஆண்டவருக்கு ஒரு விசேஷமானவன் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஊருக்கெல்லாம் தண்ணி இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் ஆண்டவரே, எனக்கு எப்படி ஆண்டவரே தண்ணின்னு அவர் கேட்டாரா? அவருக்கு தெரியும், ஊருக்கெல்லாம் தண்ணி இல்லாட்டி கூட பரவாயில்ல, சொன்ன என்ன அவருக்கு பார்த்துக்க தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதாங்க எக்ஸ்பர்ட். The expert is somebody who doesn't move on with the crowd. அவர் crowdோடு கூட போவே இல்லை. அவர் எப்படி போறாரு? அவர் தன்னந்தனியனாக அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை பார்த்து போயிட்டு இருக்காரு. இன்றைக்கு இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை வைத்திருப்பதும் அப்படிப்பட்ட ஒரு காரணத்துக்கு தான். கூட்டத்தோட கூட இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் நினைக்கிறார். கூட ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்துட்டு இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. பட் என்ன ஆகுது? ஏஜ் ஆக ஆக, ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைய அடைய, நமக்கு கீழே ஒரு செட் ஆஃப் டிசைபிள்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். டிசைபிளை மட்டும் என்னைக்குமே வச்சிடவே கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்கு புரிஞ்சிருக்கு, எனக்கு புரிஞ்சதுனால நான் சொன்னேன், அவருக்கு புரிஞ்சதுனால அவர் ஹல்லேலூயா சொல்றாரு. ஹல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் புரியல, புரியும்படிக்கு நான் கர்த்தரிடமாக வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. டிசைபிளை வச்சீங்கன்னா அடுத்து எப்போ நம்ம குருவாவலான்னு காலை பிடிச்சி இழுக்கிறது தான் டிசைபிளுடைய முதல் வேலை. ஹல்லேலூயா. அதுதான் அங்கிள் கரெக்டா கண்டுபிடிச்சு சொன்னாங்க. புரியுதா? ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைய அடைய தனியா போயிடணும். சரி, நம்மளுக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு, நமக்கு நிறைய தெரிஞ்சிருச்சு, நம்ம ஒரு 4 பேருக்கிட்ட நம்ம பேசணும்னு ஆரம்பிச்சோம், அதுதான் நம்மளுடைய டவுன்ஃபால். ஹல்லேலூயா. எலைஜா பாருங்க, அவர் என்ன செய்யறாரு? ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டாரு, சொன்னோன்னு என்ன ஆயிட்டாரு? காணாம போயிட்டாரு. ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனம் நான் தான்டா சொன்னேன், நடந்துச்சு பாத்தியா, நான் தான் இதை சொன்னேன், ஐ ஒன்லி ப்ரோக்ளைம் தட். உள்ள போய் நின்னாரா? அவர் சொல்றதுதான் ஒரு வேலை, ஓடி போறதுதான் ஒரு வேலை. அடுத்த வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? கேரி தாற்றங்கரைக்கு போறாரு. கேரி தாற்றங்கரையில் தண்ணி இல்ல. உடனே என்ன சொல்றாரு? சாரிபாத் விதவையோட வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. அங்க போயிருக்காரு. நான் நினைக்கிறேன் அங்க இருந்த அப்படியே ஒரு நோமேட் போல தன்னன் தனியனாக அங்கும் இங்குமாக அவர் ஓடிக்கொண்டே இருந்து கொண்டிருந்திருப்பார். ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே சகோதரிகளே, ஒரு ஈபேல் அவன் பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 9 வயது நிரம்பின ஒரு அன்பு சகோதரி ஒருவர் இருந்தாங்களாம். பென்சில்வேனியா என்ற ஒரு பட்டணத்தில் அவங்க இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க பிள்ளைங்களோடு கூட விளையாடி கொண்டிருக்கும் பொழுது லெஃப்ட் செஸ்ட்ல ஒரு சின்ன பெயின். என்ன பெயின் பார்த்தாங்களாம்? சர்கோமா கேன்சர் என்ற ஒரு கேன்சர் ஒன்று வந்ததாக டாக்டர்ஸ் டயக்னைஸ் பண்றாங்க. முதிர்ந்து போன ஸ்டேஜ், என்ன செய்யன்னு தெரியல.
அந்த டாக்டர் வந்து இவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஸோ அவர் என்ன சொன்னாராம், சர்ஜரினா பண்ண முடியாது, முத்தி போன நிலை அடைஞ்சிருச்சு. ஸோ ஒரு 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 ஏனோ ஒரு 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 லோஷன் மாதிரி ஒன்று தரேன், அதை மட்டும் அந்த செஸ்டில் அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க, காட் வில்லிங் சரியாச்சுன்னா பார்த்துக்கலாம். டெய்லி காலைல எழும்பி தடவிட்டே இருப்பாங்களாம். அது தடவை தடவை உள்ளேருந்து அப்படியே ஏதோ ஒன்று சுரந்துக்கிட்டே இருக்குமா. உடனே அந்த பேண்டேஜ் போட்டு போட்டு அதை எடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் இந்த அம்மாவுடைய வேலையும் இந்த அப்பாவுடைய வேலையும். ஸ்கூல்லேருந்து எல்லாத்துலையும் நிப்பாட்டிட்டாங்களாம். ஏன்னா வெயிட் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சான். மயக்கம் போட்டு அந்த பிள்ளை விழுந்து கொண்டிருக்கலாம். நடந்த சம்பவம். இப்படியாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பிள்ளையோடைய லாஸ்ட் டேஸ் வந்துருச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஒரு நாள் அந்த டாக்டரை, இவங்க பெரிய பணக்காரங்க, ஸோ அந்த டாக்டரை ஒரு நாள் இந்த வீட்டுக்கு இன்வைட் பண்ணாங்களா லஞ்சுக்கு. அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தாராம், இந்த பிள்ளை ஒரு ஓரமாக இப்படியே தலையை சரிஞ்சு படுத்துருந்துச்சான். பார்த்தோன்னா சொன்னாராம், எனக்கு அந்த பிள்ளையை பார்ப்பதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு, என்ன செய்யன்னு தெரியலையே, என்கிட்ட இவ்வளோ மருத்துவ ஞானம் இருந்தும் இவ்வளோ படிப்பறிவு இருந்தும் இந்த பிள்ளை என்னால் காப்பாற்ற முடியலையே, ஐ ஃபீல் ஸோ அஷேம்ட் அப்படின்னா. உடனே இந்த அம்மா சொன்னாங்களாம், என்னையா பண்ணுறது, எல்லாம் கடவுளுடைய சித்தம் தானே அப்படின்னா. கண்ணீரோடு கூட தனது சாப்பாட்டை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அப்படியே அந்த டைமில் ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சான். ஐ நோ ஆஃப் அ பர்சன், ஒரு பர்சன் எனக்கு தெரியும், அவர் ஒரு சின்ன காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் ஒன்று நடத்திட்டு இருக்காரு, நீங்கள் வேணா அங்கே போயிட்டு வரீங்களா, அவர்கிட்ட போனால் ஏதோ ஹீலிங் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா த ரிச்சஸ்ட் இன் டவுன், அந்த டவுன்லேயே இருக்க ரிச்சான பீப்புள் சொல்கிறாங்க, ஒரு சின்ன காட்டேஜ் ப்ரேயர் நடக்குது, அங்கே போயிட்டு வாங்க. உடனே இவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அப்படியே ஒருத்தரை பார்த்தாங்களாம். உடனே அவர் என்ன சொன்னாராம், இல்லை நீங்கள் நாங்கள் போகிறதுக்கு வேண்டிய இது சரியான சூழல் இருக்காது, கார் பார்க்கிங் கூட கிடையாது, வீடு சின்ன லேனில் தான் இருக்கும், ஒத்தையால் போகிற மாதிரி தான் இருக்கும், வீடு ரொம்ப சின்ன வீடு தாங்க. ஆனால் என்னென்னா, ஒரு நாள் என்கிட்ட ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க ஹீல் ஆச்சுன்னு சொன்னாங்க. நான் டாக்டர், நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது, மேபி இஃப் யூ வாண்ட் யூ கிவ் அ ட்ரை அப்படின்னா. உடனே இந்த அம்மா உடனே, சரி எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம்ல, லெட் அஸ் ட்ரை திஸ் அப்படின்னாங்க. நேராக போனாங்களாம் காரில். போயிட்டு பார்த்தா மெயின் ரோட்டில் இறங்கிடணும். மெயின் ரோட்டில் இறங்கிட்டு 4 கிலோமீட்டர் நடந்து போனாங்கன்னா உள்ள நிறைய சின்ன சின்ன வீடுகளாக இருந்துச்சான், ஹட்டு மாதிரி இருந்துச்சான். இவங்க போட்டு போன ட்ரெஸ்ஸெல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாரும் வெளியில் வந்து பார்த்தாங்களாம், என்ன இப்படி வந்திருக்காங்க, யார் இவங்க, என்ன ஏது அப்படின்னு. ஒரு சின்ன காட்டேஜில் குனிஞ்சு உள்ளே போனாங்களாம் பாருங்க. அங்கே ஒரு மனிதர் நின்று கொண்டு நல்ல டை ஈனா கட்டிட்டு ஒருத்தர் நின்றுட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க நேராக போனாங்களாம், என்ன இவ்வளோ உண்டு வீட்டில் எப்படி சுகம் கிடைக்கும். நேராக போய் அவர்கிட்ட ப்ரேயர்னா முடிஞ்சிச்சா, நேராக போய் ஜோம் பண்ணுறதுக்கு முழங்கால் போட்டு, இதுதான் என்னுடைய மகா, எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம் சரியாகலை, அந்த செஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்வோலன் ஆகி பெருசாகிடுச்சு, என்ன செய்யன்னு தெரியல, கொஞ்சம் ப்ரே பண்ணி விட முடியுமா அப்படின்னா. அவர் என்ன சொன்னார், ஓகே ஐ ப்ரே அப்படின்னாரு. அவர் ப்ரே பண்ணாரா, இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையா. இவங்க நல்லா இங்கிலீஷ் பேசுகிற ஆட்கள், ஆனால் அவர் ப்ரே பண்ணது இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னன்னு பார்த்தா அந்த நேட்டிவ் லாங்குவேஜில் அவர் ப்ரே பண்ணுறாரு, அதில் உள்ள லோக்கல் லாங்குவேஜில். உடனே இவங்களுக்கு அதில் மனசு நம்பிக்கையே வரல. சரி ஏதோ அந்த டாக்டர் சொன்னார், அவர் மூஞ்சிக்காக போய் ஜோம் பண்ணிட்டு வந்துட்டோம். நேராக திருப்பி வெளில வந்தாங்க. வெளில வந்துட்டு நேராக கலந்து நேராக காருக்கு வந்தோடனே நேராக காரில் ஏறி உட்கார்ந்தாங்களாம். இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு 2 பேருக்குமே ஒரு ஏமாற்றம். என்ன பெரிய ஊழியக்காரர் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன ஒன்றும் சுகமாகலையே, நம்மளுடைய இதை தாழ்த்திக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்தது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு வண்டியில் ஏறினாங்க. பின்னாடி மகா ஏறி உட்கார்ந்தாலாம் பாருங்க. ஒரு துர்நாற்றம் ஒன்று அடிச்சான். என்னன்னு திரும்பி பார்த்து என்ன இவ்வளோ ஸ்மெல் அடிக்குதுன்னு பார்த்தா அந்த மகள் சத்தம் போட்டு கத்துனாலாம், மம்மி சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன்சைட், அம்மா ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குது. உடனே அந்த ட்ரெஸ்ஸை விலக்கி அந்த அம்மா பார்த்துச்சான் பாருங்க. அங்கே சோழனாக இருந்த அந்த கட்டி வெளியே வந்து விழுந்ததாம், கேன்சர் அன்றோடு கூட மறைந்ததாம். ஹல்லேலூயா. அந்த துர்நாற்றத்தோடு கூடவே அந்த வெட்டான அந்த ட்ரெஸ்லே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினாங்களாம். இருக்கிற எல்லா டெஸ்டையும் அவங்க எடுத்தாங்களாம் பாருங்க. சர்க்கோமா கேன்சருக்குரிய ஒரு சிம்டம் கூட அந்த பிள்ளைக்கு இல்லவே இல்லையா. ஹல்லேலூயா. அந்த ஊழியர் யார் தெரியுமா? F.F. பாஸ்வர்த் என்கிற ஒரு ஊழியர்.
சாதாரண ஒரு வீட்டில் தன்னந்தனியனாக நின்று கொண்டு அவர் ஊழியம் செய்து வந்தார். அவர் மூலமாக பலத்த அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்து வந்தார். ஹல்லேலூயா. அவர் பெரிய பெரிய ஊழியர்களைப் போல சார்ல்ஸ் பெர்னாம் இல்லாவிட்டால் ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் இப்படி போன்று பெரிய பெரிய ஊழியக்காரங்களோடு கூட அவர் இல்லை. டிஎல் ஆஸ்பானோடு கூட அவர் இல்லை. ஏமி செம்பிள் மெக்ஃபர்சனோடு கூட அவங்க இல்லை. இப்படிப்பட்ட பெரிய பெரிய மேட பிரசங்கியார்களை போல அவர் இல்லை. சாதாரண ஒரு காட்டேஜ்ல ஒரு சின்ன இடத்துல தம்மை பிரித்தெடுத்து கொண்டு போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்தார். அவர் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பெரிய பெரிய ஊழியம் செய்யணும், இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் கிடையாது. அப்படி இருந்தாதான் ஜனம் வரும். சிலர் அடிக்கடி நம்ம ஊழியத்தில் சொல்றாங்க, கூட்டம் ஏன் கம்மி ஆகுதுன்னா சாப்பாடு போட்டாதான் கூட்டம் வரும். அது ஒரு பெரிய தேவ ஊழியர் ஒருத்தர் அந்த பழக்கத்தை ஆரம்பிச்சிட்டாரு. மதியம் ஆனால் சாப்பாடு உண்டு, ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்சோடனே சாப்பாடு போட்டுடலான்னு அவர் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டார். உடனே என்ன, எல்லாரும் இப்படி பண்ணணும். இன்னொரு ஒரு அன்பு தேவனுடைய தாசர் நம்ம ஊழியத்தில் இவ்வாறாக சொன்னார், ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கேம்ப் கூட்டு போறீங்களே, அப்படியே அந்த 3 நாளில் ஒரு ட்ரிப் ஒன்று கூட்டு போனீங்கன்னா கூட்டம் வந்துடும். இன்னொரு ஒருத்தர் சொல்றாரு, நாங்க கேம்புக்கு வர்றதே, நாங்க ஜீஸ்கனோட இணைந்து இருக்கதே வெளியில இந்த மாதிரி போயிட்டு வர்றதுக்கு தான். இப்படின்னா இருந்தா ஈபர்டாகவும் இருக்க முடியாது, எக்ஸ்பர்ட்டாகவும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னா என்ன செய்யணும்? வெளியில போகும்போது வெளியில போகணும். ஆனா உள்ள இருந்து ஆண்டவருடைய பாதத்தில் தரித்து இருக்கும் பொழுது தன்னந்தனியாக நீங்க தரித்து இருக்க உங்களுக்கு தெரியணும். ஹல்லேலூயா. எப்பவுமே வெளியில போயிட்டு இருந்தா அது எக்ஸ்பர்ட் கிடையாது, அது என்ஜாய்மெண்ட். ஹல்லேலூயா. எப்பவுமே வெளியில போயிட்டு இருந்தா அது பேர் என்ஜாய்மெண்ட் தான். But what the Lord says here, the Lord says that there should be a time when you are sitting alone in your house, parting from others and tarrying at the feet of the Lord. Hallelujah. எலியாவிற்கு ஒரு காலம் இருந்துச்சு ரதத்துல ஏறி போறதுக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்தாரு? அவர் தண்ணிக்காக கெஞ்சி கொண்டு ஆண்டவர் பாதத்தில் இருக்கிறதுக்கும் ஒரு காலம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. எடுத்தோன்னே ரதத்தை ஏறணும்னு சொன்னா ரதம் என்ன பண்ணிரும்? சொல்லுங்க, நீங்களே வாய்த்தன்னு சொல்லிருங்க. மிதிச்சு தள்ளும். எடுத்தோன்னே ரதத்துல ஏறணும்னா ரதம் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க. ரதத்தை அது எவ்வளவு பெரிய ரோல்ஸ் ராய்ஸ். அது சாதாரண ரோல்ஸ் ராய்ஸ்க்கு நம்ம இத்தனை வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குது. அது எவ்வளவு 1000 ரோல்ஸ் ராய்ஸ்க்கு மேல. எடுத்தோன்னே நான் ரதத்துல போகணும்னா முடியவே முடியாதுங்க. யூ ஹாவ் டு பி பார்ட்டட் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு பி a man of partition. பிரித்தெடுக்கப்பட்ட ஒருவனாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல நீங்க வாசிக்கலாம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அங்கே தீர்க்க தரிசன புத்திரர்கள் இருக்காங்க. எலியாவின் நாட்களில் பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசன புத்திரர்னு ஒருத்தருமே இல்லை, எலியா மட்டும்தான் இருந்தார். நம்ம ஆட்கள் என்ன பண்ணிடுறாங்க? எலியாவை பார்க்குறாங்க, எப்படிப்பட்ட ஆள்றா, போனாரு போய் பாகால் தீர்க்க தரிசிகளா விரல விட்டு ஆட்டிட்டாரு. நம்ம என்ன செஞ்சிடணும்? நம்மளும் இதே போல ஒரு ஆளா மாறணும். வாங்க எல்லாரும் சேர்ந்து வாங்க ஜோம் பண்ணலாம், எல்லாம் சேர்ந்து ஜோம் பண்ணலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பெத்தேல்ல ஒரு கூட்டம் இருந்துச்சு. 5ஆம் அதிகாரத்துல எரிகோல 5ஆம் வசனத்துல எரிகோல ஒரு கூட்டம் இருக்குது. 38ஆம் வசனத்துல கில்கால்ல ஒரு கூட்டம் இருக்குது. 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாருங்க, 2 ராஜாக்கள் 4:38 கில்கால்ல இருக்கு. 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல மலை பிரதேசமாகி எப்ராயிம்லயும் ஒரு கூட்டம் இருக்கு. அத்தனை கூட்டம் யோர்தானை பிளந்துச்சா? அத்தனை கூட்டத்துல யாராவது ஒருத்தன் வந்து சரி வாங்குங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் யோர்தானை பிளந்துட்டு வருவோம், யாராவது போனாங்களா? அத்தனை கூட்டம் எலியா மேல ஏறி போகும்போது அக்னி ரதத்தை பார்த்து, ஐயா உம்முடைய அந்த 2 தனியான வல்லமைய அந்த மேண்டில என் மேல தாரோன்னு கேட்டுச்சா? அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? காலையில போனாங்க, 10 மணிக்கு போய் காரை நிப்பாட்டினாங்க. வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க. ஒரு 12 மணி வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே அங்கேயும் இங்கேயும் வாக்கிங் ப்ரேயர் பண்ணாங்க. பண்ணி முடிச்சிட்டோன்னே வயிறு பசி எடுத்துருச்சு. உடனே ஒரு நல்ல ஹோட்டல் போய் பரோட்டாவும் ஒரு நல்ல இதையும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சு நேரம் திருப்பி வந்தாங்க. கொஞ்ச நேரம் நல்லா அப்படியே டங்ஸில் பேசினாங்க. பேசி முடிச்சுட்டு ஃபோன் அடிச்சாங்க. ப்ரோக்ராம் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டாங்க. ஓ ப்ரோக்ராம் இதுதான் ப்ரோக்ராம், ஓகே அந்த வாரம் மீட்டிங்க்கு இதுதான் ப்ரோக்ராமுங்க, எல்லாத்துக்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஓகே நாங்கள் போயிட்டு வரோம். 4 மணிக்கு கிளம்பிட்டாங்க.
தீர்க்க தரிசன புத்திரரை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். தீர்க்க தரிசன புத்திரர்கள் இப்படிதான் இருந்தாங்க. ஆனா அதுல ஒரு எலிசா ஒருத்தன் இருந்தான் பாருங்க. அவன் என்ன செஞ்சான்? நான் இவங்களோட கூட இருக்க மாட்டேன், நான் யாரு பின்னாடி போறேன்? என்னது கர்த்தராகிய என் எலியாவோடு கூட நான் போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஆகுது? ஈஸி மெத்தடை இவங்க எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ணி போயிடலாம்னு நினைக்கிறாங்க. சேர்ந்து ஜோம் பண்றதுக்கு அகைன்ஸ்ட் நான் கிடையாது. சேர்ந்து ஜோம் பண்றது மட்டும்தான் முக்கியம்ன்றதுக்கு நான் அகைன்ஸ்ட். ஹல்லேலூயா. சேர்ந்து இருப்பது அகைன்ஸ்ட் கிடையாது. நான் அதுக்கு சேர்ந்து இருக்க வேண்டும், உண்மைதான். ஆனால் சேர்ந்து மட்டும்தான் இருப்பேன்றது தப்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் தனியே அழைத்தார் என்றால் தனியே புறப்பட்டு போக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல எலியாவும் நினைச்சிருக்கலாம்ல, எப்பா நீங்க இத்தனை பேர் இருக்கீங்களே, இத்தனை தீர்க்கதரிசன புத்திரர்கள் இருக்கீங்க, வாங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்து கொண்டு போலான்னு நினைச்சிருந்தாருன்னா எலியாக்கு ரதம் வந்திருக்குமா? இவர் போற மனுஷனை இவங்க இழுத்து கீழே விட்டுருப்பாங்க. ஹல்லேலூயா. இவராவது பாவம் போயிருப்பாரு, அவர் இழுத்து விட்டுருப்பாங்க. ஆனா இந்த எலியா என்ன செய்தாரு? நான் தனியா போறேன். அந்த எலியா போன பாதையில சூஸ் பண்ணது யார் தெரியுமா? இந்த ஆயில் எக்ஸ்பர்ட் ஆகிய இந்த எலிசா சூஸ் பண்ணார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, அவர் கரங்களில் இருந்து எண்ணெய் புறப்பட்டு வந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. எத்தனையோ தீர்க்க தரிசன புத்திரர்கள் இருந்தாங்களே, ஒருத்தர் கரங்களில் இருந்து ஒரு அற்புதம் நடக்கவே இல்லை. ஆனா இங்க ஒரு எலிசா ஒருத்தர் தன்னந்தனியா போறாரு. அங்கே யோர்தான் நதி 2ஆக பிளக்கிறது. ஹல்லேலூயா. 2 திணையான வல்லமை வந்து இறங்குகிறது. மரித்து போனவரை உயிரோடு கூட எழுப்பிட்டு கடைசில அவர் மரித்து போன கல்லறை மீது ஆட்களை போட்டா கூட எழுப்புனாங்களாம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வண்டர் பாருங்க. அதுனா அன்பு சகோதரனே சகோதரிகளே, தனியா இருப்பது நல்லது. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இந்த எலிசா தனியா இருக்கணும்ன்ற ஒரு பாதையை சூஸ் பண்ணார். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட்டமா இருக்கணும்னு நினைக்க வேண்டாம். கூட்டமா இருக்கணும், உண்மைதான். சேர்ந்து இருக்கணும், உண்மைதான். எல்லாம் கரெக்ட் தான். பட் ஆண்டவருடைய காரியம்னு ஆண்டவர் நம்மளை தனியே அழைத்தார் என்றால் தனியாக புறப்பட்டு செல்ல வேண்டும். அப்போ நான் எல்லாரையும் கூட்டிட்டு போவேன், நான் ஒரு கூட்டத்தோட போவேன். இப்படி நினைச்சோன்னா கர்த்தர் நம்மளை எக்ஸ்பர்ட் ஆக்க மாட்டாரு. நம்மளோட வர ஒரு 2-3 பேர் அவர் எக்ஸ்பர்ட் ஆக்கி விட்டுருவாரு. ஹல்லேலூயா. அது இல்லாத பிரச்சனை. அது நம்ம எக்ஸ்பர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கும் போது கூட ஒரு 4 பேரை நம்ம கூட்டிட்டு போனோம்னா, நம்மளை விட அங்க ஒருத்தன் ஜோம் பண்ணிட்டு இருந்தானா ஆண்டவர் என்ன நினைப்பாரு? சரி, இவனை எக்ஸ்பர்ட் ஆக்கிறதுக்கு அவனை என்னோட ஈபடா மாத்திரணும்னு நினைச்சிட்டாருன்னா நம்ம தரித்திருந்ததும் காத்திருந்ததும் வீணாக போய்விடும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் எலியா என்ன பண்ணாரு? அவர் he was one who stood out, தனியாக நின்னார். இரண்டாவதாக நம்ம பார்க்கலாம், எலியா எப்படிப்பட்ட ஒருவர் என்று பார்த்தீங்கன்னா, எலியா ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதன். he was a man of prayer. first என்ன சொன்ன? he was a man of participation. secondly he was a man of prayer. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். போதுங்க. இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், அவர் தனியா போயிட்டு எங்க போல, ஒரு நல்ல வீட்டுக்கு போய் நல்லா உட்கார்ந்து மூக்கு முட்டை சாப்பிடல. அவர் எங்க போயிட்டாரு? அவர் ஒரு குகைக்குள்ளாக கடந்து போயிட்டார். என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, குகைக்குள்ளாக தனியாக சென்று அவர் ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டானது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் தனியா இருக்க சொல்லிட்டீங்க பிரதர், அதனால நான் என்ன செய்வேன்? நேர என் ரூமை பூட்டிப்பேன், நான் தனியா உள்ள உட்கார்ந்துப்பேன், பைபிள் வாசிப்பேன், படுத்து தூங்கிடுவேன், ஜோம் பண்ணுவேன், படுத்து தூங்கிடுவேன், கதவை திறந்து வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுப்பேன். இப்படி நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் நம்ம கிட்ட பேசவே மாட்டாரு. ஹல்லேலூயா. இப்போ கொஞ்ச நாளா என்ன ஆயிடுச்சுன்னா, பல மணி நேரம் ஜெபிக்கிறது தான் இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு. அன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஃபோன் அடிச்சு சொன்னா, எல்வித் 21 days ஃபாஸ்டிங் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா. நான் சொன்னேன், டே இப்போதானடா 40 நாள் முடிஞ்சிச்சு, திருப்பி என்னடா 21 days, கொஞ்சம் வயிறு கொஞ்சம் பெருசா இருக்குப்பா அதனால அப்படின்னா. நான் சொன்னேன், டேய் என்னடா இது, யாரடா ஃபூல் பண்ண ட்ரை பண்ற அப்படின்னு. என்ன எல்வித் உனக்கு என்னோட ரொம்ப பெருசா இருக்கு, நீ என்னன்னா 40 days நீ போனோம் அப்படின்னா. நான் ஒன்று சொன்னேன், டேய் 40 days ஃபாஸ்டிங் எதுக்குடா போனோம்? ஆண்டவருக்குரிய காரியத்துக்கு நீ 40 நாள் இருப்பியா?
ஜோம் பண்றதுக்கு நீ 40 நாள் இருப்பியா? அதை விட்டுவிட்டு வயிறு குறைக்கிறதுக்காக 21 நாள் ஃபாஸ்டிங்னா யாரடா ஏமாத்த ட்ரை? இன்னைக்கு உலகத்துல என்ன நினைக்கிறாங்க, ஒரே கல்ல 2 மாங்காய் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு 2 மணி நேரம் நான் ஜோம் பண்ணிப்பேன், ஆனா ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருந்துப்பேன். அப்படின்னா என்ன ஆயிரும்? வயிறு குறைஞ்சதும் ஆயிடுச்சு, ஜோம் பண்ணதுக்கு 2 மணி நேரம் ஜோம் பண்ணதும் ஆயிடுச்சு. நோ மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த இடத்துல எலியா என்ன செய்யறாரு? அவர் குகைக்குள்ளாக போய் அவர் தேவனுடைய பாதத்திலே அவர் தரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு இடத்துக்கு நான் ஒரு ஊழியத்துக்கு போனேன். நானும் அன்பு சகோதரனும் போனோன்னே அங்கே ஒரு தேவனுடைய தாசன் ஒருத்தர் ஒரு பிரசங்கம் பண்றாரு. அவர் என்ன சொன்னார்னா, இன்றைக்கு நீங்க ஆண்டவருக்குள்ள நீங்க போகணும்னா, பரலோகத்துக்கு நீங்க எடுத்துக்கொள்ளப்படணும்னா, வெறும்ன நீங்க அந்நிய பாஷை மட்டும் பேசினா போதும், வேற எதுவுமே நீங்க பண்ண தேவையில்லை அப்படின்னு. ஆண்டவருக்குள்ளாக, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக, கர்த்தருக்குள்ளாக, இல்லாவிட்டால் பரலோகத்திற்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் வெறும்ன கபன்னு சொன்னா மேல போயிட முடியுமா? அங்க என்ன செய்யணும்? முழங்கால் படிக்கிட்டு அபிஷேகத்தின் ஆழங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் பொழுதுதான் நமது ஆவி நமது சரீரத்தை விட்டு பிரிந்து அது வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. But what happens now? People are saying you don't need to do anything, just talk in tongues. Talking in tongues is good. அந்நிய பாஷை பேசுவது நலம். ஆண்டவர் எதிர்பார்ப்பது நம்ம அபிஷேகத்தின் ஆழங்களுக்குள்ள போகணும்ட்டு. நாட் ஜஸ்ட் சும்மா டாக்கிங் இன் டங்ஸ். சும்மா டங்ஸ் பேசுறது யாருனாலும் பேசலாமே. எதற்கு உங்களை கர்த்தர் இந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்? எதற்கு உங்களை அவர் எக்ஸ்பர்ட்டா மாத்தணும்னு நினைக்கிறாரு? எதுக்கு உங்களை ஆண்டவர் ஒரு ஈபடா மாத்தணும்னு நினைக்கிறாரு? மற்றவர்களை விட நீங்கள் இன்னும் அதிக ஜெபிக்க வேண்டும் என்றுதான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சிருந்தார்னா அந்த நாட்கள்ல தீர்க்கதரிசன புத்திரர் எல்லாரையும் வைத்து அந்த இஸ்ரவேல் தேசத்துல அவர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அவர் கொண்டு வந்திருக்கலாம். ஏன் ஆண்டவர் எலியாக்காகவும் எலிசாக்காகவும் ஏன் கஷ்டப்பட்டாரு? அவர்கள் தான் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. My dear brothers and sisters, you got to pray. You got to pray deep down. ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், சிம்பிள் டங்ஸ்ல இல்ல, you have to pray in the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக, அபிஷேகத்திற்குள்ளாக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு 36 வயது நிரம்பின ஒரு அன்பு சகோதரியை குறித்து நான் அறிவேன். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். அவங்க ரொம்ப வருஷமா ஒரு பிள்ளைக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, அவங்க சர்ச்சில் ஒரு பெரிய மேன் ஆஃப் காட் ஒருத்தர் வராரு, ஸோ நாங்கள் ப்ரே பண்ண போகிறோம் அப்படின்னு. நான் ஐ செட் ஓகேப்பா போயிட்டு வா அப்படின்னு. ஆனால் எல்வத்ரீனும் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கேன். ஐ செட் ஐ ப்ரே, நோ ப்ராப்ளம், நானும் ப்ரே பண்ணுறேன். ஆனால் எல்லாரும் ப்ரே பண்ணோம். ஊழியக்காரர் வந்தார், ஜோம் பண்ணார், போயிட்டார். பிள்ளை கிடைக்கல. இன்னும் ஒரு நாள் வந்துட்டு எல்வத் என்னடா பிள்ளையே பிறக்கலடா, நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணுறோம்டா. த ப்ராசஸஸ் இன் தட்ல அது எல்லாமே எல்லாம் கரெக்டாக வர்ற மாதிரி இருக்குது, பட் தெர் இஸ் நோ சைல்டு. உடனே எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் சொல்கிறாங்க, ட்ரீட்மெண்ட்ஸ்னால் போங்க அப்படின்னு. நான் சரி போயிட்டு வாங்கடா, ஐ ப்ரே. நான் அம்மாக்கிட்டே சொன்னேன், மம்மி வீல் ப்ரே அப்படின்னு. சரி அம்மாவும் ஜோம் பண்ணாங்க. ஆனால் மம்மி ஒன்று சொன்னாங்க, அவளை ஜோம் பண்ண சொல்லு கரெக்டாக அப்படின்னு. நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணேன், நீ கொஞ்சம் ஜோம் பண்ணுவியாப்பா, உன் ஒய்ஃபையும் ஜோம் பண்ண சொன்னாங்க. ஐ சார் ஓகே, எல்லோரும் ஜோம் பண்ணாங்க. உடனே ஒன்றும் நடக்கல. ஒரு வருஷம் போயிடுச்சு. உடனே ஒரு வருஷம் போயிட்டு திருப்பி ஒரு 2 வருஷம் போயிடுச்சு. அவளுக்கு ஒரு 38 வயசுக்கிட்ட ஆகிட்டு. உடனே இதுக்கப்புறம் நாங்கள் அடாப்ட் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு. உடனே அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், இல்லைடா லெட்ஸ் ப்ரே, கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ரே பண்ணுவோம். உடனே அந்த பிள்ளை ஃபோன் வாங்கிச்சு, தம்பி நான் இவங்க இப்படி சொல்கிறாங்க, எனக்கு அது பிடிக்கவே இல்லை, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் சொன்னேன், இல்லைம்மா எனக்கும் அதில் விருப்பம் இல்லை, பட் லெட்ஸ் ஹோப் அண்ட் ப்ரே. உடனே என்ன ஆகிடுச்சு, ஒரு 6 மாதம் போயிடுச்சு. இவங்க ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டுருக்காங்க. ஃபைனல் ஸ்டேஜில் தெர் வாஸ் அன் இஷ்யூ அண்ட் அப்படியே எல்லாமே இதாகிட்டு. ஒரு நாள் சர்ச்சில் உட்காந்துட்டு இருக்கும்போது சாட்சி சொல்லணும்னு எல்லாரையும் கூப்பிட்டோன்னே ஒரு 3 தம்பதியினர் கையில் குழந்தைங்களோட வந்துட்டாங்க.
வந்துட்டு சொன்னாங்க, அந்த தேவ ஊழியர் அன்னைக்கு வந்தார்ல, அவர் ஜெபித்ததுனால எங்களுக்கு பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்ட்டு 3 தம்பதியினர் வந்துட்டாங்க. உடனே இவன் சர்ச் முடிச்ச உடனே ஃபோன் அடிச்சான். ஃபோன் அடிச்சுட்டு பயங்கர கோவம் பேசுறான். டக்கு 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 டக்குன்னு வார்த்தை வருது. என்ன என்பது தாண்டவர், நான் மூணாறுலேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கேன் ட்ரெயினில். ஸோ அடிச்சுட்டு பேசுகிறான், என்ன எங்கே போயிட்டு வர அப்படின்னா, நான் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன். என்னடா பெரிய மீட்டிங் போகிறீங்க, இது இவ்வளோ இதாக இது பண்ணுறேன், எங்கள் சர்ச்சில் வந்து எவ்ரிபடி இஸ் கம்மிங் அண்ட் ப்ரொஃபஸிங் தட் they have got children and they have got miracles and they have got a miracle child. இப்படி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் லுக் அட் மை கேஸ், ஐ டோன்ட் ஹேவ் எனிபடி. டக்கு டக்குன்னு பேசுகிறான். நான் சொன்னேன், ஏய் ஹோல்ட் ஆன் வெயிட், என்ன ஆச்சு, இந்தா அவன் பேசுமா அப்படின்ட்டு இப்படி கொடுத்தான். அவன் என்னம்மா ஆச்சு அப்படி, இல்லைம்மா இன்னைக்கு வந்தாங்க எல்லாரும், வந்துட்டு சாட்சி சொன்னாங்க, அதில் கொஞ்சம் டவுன் ஆகிட்டான் அவன். ஐ செட், வெயிட் பண்ண, ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி பண்ணியிருக்காருல, வை டோன்ட் யூ வெயிட். ஆமாம், ஹவு லாங் ஷுட் ஐ வெயிட், ஐ எம் டயர்ட் ஆஃப் வெயிட்டிங், ஐ ஃபீல் லைக் ஐ ஜஸ்ட் வாண்ட் லீவ் திஸ் earth. ஊன்னு கத்தனான். விடுடா, வெயிட் பண்ண, வெயிட் ஃபார் சம் டைம், வை டு யூ, இன்னும் எத்தனை நாள் வெயிட் பண்ணுவோம், யூ டெல் மீ, 6 months நான் வெயிட் பண்ணுறா, 6 months வெயிட் பண்ணா என்ன ஊன்னா. சரி இருடா, என்ன வை டு யூ வாண்ட் டு யூனோ, எதுக்கு இப்படி பண்ணுற, வெயிட் பண்ண. ஆனால் எல்லாம் முடிஞ்சு ஒரு 6 மாதம் தள்ளினோடனே நேராக ஃபோன் அடித்தான். ஃபோன் அடிச்சுட்டு, எல்வித், ஐ எம் ஹாப்பி இன் த லார்ட் அப்படின்னா. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்கக்கிட்ட பேசி பாருங்க, ஒரு நேரம் ஹை ஸ்பிரிட்டில் இருப்பாங்க, ஒரு நேரம் குழிக்குள்ள அகல பாதாளத்தில் இருப்பாங்க. நான் ஐ எம் வெரி ஹாப்பி இன் த லார்ட் அப்படின்னா. என்ன நடக்குதுன்னு தெரியல, ஏன்னா நம்மளையெல்லாம் ரியாக்ட் பண்ண முடியாது. வாவ் க்ளோரி டு காட் அப்படின்னு சொன்னா சொல்றா அப்படின்னு வாங்க அடுத்த வேர்டு. அதனால என்ன ரியாக்ட் பண்ணு தெரியாம, ஆண்டவரே என்ன நான் இப்ப சொல்லட்டும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி, எல்வித் நான் ஒன்று யோசிச்சேன், எல்வித், இஃப் த லார்ட் கிவ்ஸ் மீ a child or not, if I don't have a miracle child or not, I will praise the Lord அப்படின்னா. சரி, ஏதோ ஒரு நல்ல ஒரு மெசேஜில் தொடப்பட்டிருக்கான் பையன் அப்படின்னு யோசிச்சுட்டு க்ளோரி டு காட்ரான்னு தைரியமாக சொன்னேன். சொன்னோன்னா அவங்க வாங்கினாங்க, ஃபோனை வாங்கிட்டு சொன்னாங்க, கெவின் வந்து சொல்லிட்டான், இந்த மாதிரி இனிமே வந்து பிள்ளை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். எல்லாருக்கும் மிரக்கிள் சைல்டு கிடைக்குது, ஆண்டவர் எனக்கு ஒரு மிரக்கிள் சைல்டு கொடுக்கல, மேபி நான் தான் மிரக்கிள்னு ஆண்டவர் நினைச்சிட்டாரு போல, அதனால எனக்கு ஒரு பிள்ளை கொடுக்கல, நானே இப்படி இருந்துக்கலன்னு சொல்லிட்டான். ஐ செட், சரி ஓகே, இது உங்களுடைய டிசிஷன்னா லெட் இட் பி, பட் எனக்கு என்னன்னா ஆண்டவர் உனக்கு கொடுப்பாருன்னு எனக்கு தோணுதுமா அப்படின்னு. நான் அவ்வளோ ஒன்று சொன்னா, ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுது, ஐ ஃபீல் தட் த லார்ட் வில் கிவ் மீ. ஸோ நான் என்ன செய்கிறேன்னா, இன்னையிலேருந்து அவனுக்கு தெரியாமல் நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், மேபி ஆண்டவர் எனக்கு கொடுத்தா என்ன நடக்கும்னு பார்ப்போம். அவன் மனசில் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று இருக்கும்ல, அவன் கண்ணில் ஒரு எக்ஸைட்மெண்ட் தெரியும்ல, அதை பார்த்தோன்னே ஐ கேன் பி அ டெஸ்டிமனி ஃபார் ஹிம் இல்லை அப்படின்னு. ஐ செட் தட் இஸ் குட், நல்லது தான், நானும் உனக்காக ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அடுத்த வாரம் அவனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாட போகிறாங்க அவங்க பிள்ளைக்கு. ஹல்லேலூயா. அவன் பிள்ளை பிறந்தோடனே அவன் ஃபோன் பண்ணி சொல்கிறான், எல்வித், ஐ ஆம் நாட் a miracle anymore, I have got a miracle child அப்படின்னா. ஹல்லேலூயா. நான் இன்னும் இத்தனை நாள் வரைக்கும் நான் தான் மிரக்கிள் சைல்டா இருந்தேன் என் வீட்டில், என்னுடைய பிள்ளைக்கு இப்போ மிரக்கிள்ன்ற பேர் வைக்க போறேன், நீ கண்டிப்பா வரணும்னு சொன்னான். ஹல்லேலூயா. எதனால தெரியுமா நடந்துச்சு? அவிசுவாசமான கணவன் தான், ஆனால் ஒரு மனைவி முழங்கால் படியிட்டு அவர்கள் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா. கூட்டமா கூடி ஜோமனாதான் அற்புதம் நடக்கும்னு கிடையாது. சில வேளைகளில் நீங்கள் தனித்திருந்து ஜெபித்தால் கூட நீங்கள் இருதயத்தை, கர்த்தருடைய இருதயத்தை நீங்கள் அசைத்து விட முடியும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, ஊழியர் வந்து ஜோம் பண்ணப்ப கூட பதில் வரல, நான் ஜோம் பண்ணப்ப கூட பதில் இல்லை. ஆனா அந்த மகள் ஜெபித்த பொழுது, அந்த மனைவி ஜெபித்த பொழுது, அந்த மனைவி தாயாக மாற்றப்பட்டாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? நம்ம ஒரு குகைக்குள்ளாக போய் ஆண்டவருடைய பாதத்திலே தரித்திருந்து அந்த இடத்திலே இருந்து கொண்டு ஜெபித்தால் தான் நாம் ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாற்றப்படுவோம் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, எலியா சூஸ் பண்ண இடம் என்ன இடம் தெரியுமா? அவர் சூஸ் பண்ண இடம் ஒரு குகை அவர் செலக்ட் பண்ணாரு. ஹல்லேலூயா. எங்க பிரதர் போய் ப்ரே பண்ணோம்? இப்போ அது ஒரு நெக்ஸ்ட் கொஸ்டினா இருக்குது. எங்க ப்ரே பண்றது? எங்க வீட்டில் ப்ரே பண்ணோம்னா ஒண்ணுமே கூரைக்கு மேல கூட போகவே போகாது.
பட் மை டியர் ஃப்ரெண்ட், வீட்டில் இருந்துட்டு ஜோம் பண்ணா கூட எந்த இடத்துல தெரியுமா இருந்து ஜோம் பண்ணோம்? அரை வீட்டிற்குள் பிரவேசித்து கதவை பூட்டி எல்லாம் கரெக்டு தான். பட் ஜோம் பண்ண வேண்டிய இடம் எந்த இடம் தெரியுமா? குகைக்குள்ள போய் ஜோம் பண்ணோம். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்காகவும் ஒரு குகை ஒன்று திறக்கப்பட்டது. அதுதான் என் இயேசுவானவருடைய விழா திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அற்புதம் வேணும், அற்புதம் இல்லை, அற்புதம் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு ஆசீர்வாதமும் பெற முடியல. எல்லாம் அறை வீட்டு கதவை பூட்டி ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். குகைக்குள்ள போய் கர்த்தருடைய பிளக்கப்பட்ட சரீரத்திற்குள்ளாக சென்று, ஆண்டவரே அந்த ஒரு காரியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, நான் ஜெபித்த இந்த காரியம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, எத்தனையோ வருஷமாக காத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, இந்த கடைசி கால ஊழியத்தில் நானும் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க அங்க போய் ஜெபிக்கிற ஒரு மனிதனாகவோ ஒரு மனுஷியாகவோ நீங்க மாறினீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்றார், நீங்க தான் ஒரு எக்ஸ்பர்ட் என்று. ஹல்லேலூயா. There was a big man of God. ஒரு பெரிய தேவனுடைய ஊழியரை குறித்து நான் அறிவேன். அவர் ஜோம் பண்ணார்னா என்ன சிக்னஸ்னாலும் போமா. அவர்கிட்ட ஒரு நாள் வந்து கேட்டாங்களாம், டாக்டர்ஸ் எல்லாரும் வந்து கேட்டாங்களாம், உங்க மேல நாங்க கேஸ் கொடுக்க போறோம் அப்படின்னாங்க. அண்ணே ஒரு ஒன்று கேட்டாரா, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, இல்ல எங்களுடைய எல்லா இதையும் நீங்க எடுத்துடுறீங்க, எங்களுக்குரிய ஃபீஸ் எல்லாத்தையுமே நீங்க வாங்காம நீங்க என்ன செஞ்சிடறீங்க, எல்லாருக்கும் ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, எல்லாரும் சரியாகிட்டு இருக்காங்களே, எங்க போய் நீங்க படிச்சுட்டு வந்தீங்க, எந்த மெடிக்கல் காலேஜ்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா, இவர் ஒன்று சொன்னாரா, எனக்கு தெரிந்த ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒன்று இருக்குது, என் ரூம்குள்ள நான் டெய்லி நைட்டு நான் போய் முழங்கால் படிக்கிட்ட உடனே இன்ஸ்டியூஷனே இறங்கி வரும், டோரை ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க, நேர உள்ள போய் உட்கார்ந்துப்பேன், எனக்குன்னு அந்த விழாவிற்குள்ளாக ஒரு டேபிள் சேர் இருக்கும், நான் நேர உட்கார்ந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பிப்பேன். அந்த இடத்திலிருந்து என்னென்ன கிருபைகள் எனக்கு வேண்டுமோ, என்னென்ன வல்லமைகள் எனக்கு வேண்டுமோ அந்த இடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்வேன். அடுத்த நாள் நான் மேடை ஏறினேன் என்றால் நான் தொட மாட்டேன், அவர் தொடுவாரு, சுகம் அடைவார்கள் எல்லாரும் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் இயேசுவானவர் தனது இருதயத்திற்குள்ளாக ஒரு குகையை ஏற்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு அந்த இடத்துக்கு நம்ம போக நம்ம பழகி விட்டோம் என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி தெரியுமா ஆயிடுவோம், ஒரு ஜெப வீரனாக, ஒரு பிரேயர் எக்ஸ்பர்ட்டாக, a man of prayer ஆக, ஒரு ஈபடாக நம்ம மாறிடுவோம். இன்றைக்கு எல்லாருக்கும் ஈபட் ஆகணும்னு ஆசை தான், இன்றைக்கு எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும்னு ஆசை தான். ஆனா யாருக்குமே குகைக்குள்ள இருக்கிற இந்த அனுபவம் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. சுத்தி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், யாருக்கும் குகையில இருக்கிற அனுபவம் பிடிக்கல. இத்தனை நாட்கள் குகையில இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஜனங்களுக்கு இன்னைக்கு ஆசை இல்லாமல் போயிடுச்சு. ஏன் ஆசை இல்லாம போகுது? நாட்கள் கடந்து விட்டது. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, நாட்கள் கடந்து விட்டதென்றால் இன்னும் அதிகமாக முழங்கால்களை முடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு தேவதாசன் இவ்வாறாக சொல்றாரு, when the things get late, don't get late to bend your knees. ஹல்லேலூயா. காலம் தாழ்த்து போல நேரம் கடந்து கொண்டு சென்றதென்றால் நேரம் கடத்தாமல் உங்கள் முட்டியை கடத்துங்கன்றாரு. ஹல்லேலூயா. Be a man of prayer. இந்த எக்ஸ்பர்ட் எப்படிப்பட்ட ஒரு மனிதனா? He was a man of prayer. கடைசியாக நாம் பார்க்கலாம், முதலாவதாக என்ன எக்ஸ்பர்ட் சொன்னேன்? A man of partition, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன். இரண்டாவதாக யாரு? A man of prayer, ஜெபிக்கிற ஒரு மனிதன். மூன்றாவதாக a man of power, வல்லமையின் ஒருவன். எலிசா எப்படிப்பட்ட ஒருவராக இருந்தாரு? அவரு ஒரு மேன் ஆஃப் பவராக இருந்தார். என் அன்பு சகோதரனை சகோதரிகளே, ஜெபிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே நீங்க நல்ல ஜெபம் பண்ற பிரதர், ஆனா என் கையில இருந்து எதுவும் நடக்க மாட்டேங்குதே என்று நீங்க சொன்னீங்கன்னா உங்க ஜெபம் சரியில்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லலாமே, ஹல்லேலூயா. மணிக்கணக்கா நான் ஜெபிக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க மாட்டேங்குதுன்னா ஜெபத்துல என்ன இல்ல? வல்லமை இல்லை. ஹல்லேலூயா. வல்லமையான ஜெபங்கள் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? எலியா முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். வெளியே அவர் புறப்பட்டு வந்த பொழுது அவருக்கு முன்பதாக நிலநடுக்கம் கடந்து வந்தது. ஹல்லேலூயா.
அவர் குகையை விட்டு ஆண்டவர் கேட்கிறார், என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. வெளியே வந்து நிக்கிறாரு. அங்கே பார்த்தால் நிலநடுக்கம் கடந்து வருகிறது, அக்கினி கடந்து வருகிறது, கற்கள் எல்லாம் உருளுகிறது. ஹல்லேலூயா! வல்லமை புறப்பட்டு வந்தது. ஹல்லேலூயா! இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் முழங்கால் படிட்டு நம்ம ஜெபித்தோம்னா, ஜெபித்து முடித்து விட்ட பிறகு ஆண்டவர் கிட்ட இருந்து ஒரு ஆன்சர் வந்தால் ஒழிய நீங்கள் ஒரு வல்லமையின் பர்சன் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா! 4 மணி நேரம் ஜெபம் பண்றது முக்கியம் இல்ல. 4 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்ட பிறகு என்ன வல்லமையோட நீங்க வெளியில வரீங்கன்னு தான் முக்கியம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஜெபங்கள் முக்கியம் தான், உண்மைதான், ஆனா வல்லமை முக்கியம். இன்னைக்கு அப்பா அழகா சொன்னாங்களே, வல்லமையுள்ள தேவ ஊழியர்கள் இல்ல. இன்றைக்கு எல்லாரும் நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே அந்த வல்லமையுள்ள ஊழியனா என்ன மாற்று ஆண்டவரே. பவர் எக்ஸ்பர்ட்டாக மாறணும். இவர்கிட்ட போனா பவர் கடந்து வரும், இவர்கிட்ட போனா வல்லமை புறப்பட்டு வரும், இவர்கிட்ட போனா எல்லாம் நல்லா தான் நடக்கும். எனக்கு ஒரு டாக்டர் ஒருத்தவங்களை தெரியும். ஸோ அவருடைய கிளினிக் முன்னாடி சும்மா நீங்கள் போய் நில்லுங்களேன், வர்றவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்வாங்க. ஆனால் எனக்கு ஒரு நாள் ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு, எப்படி ஒரு மனுஷன் எல்லாருக்கிட்டேருந்து நட்பெயர் வாங்குறது. இன்னைக்கு நம்ம கிட்டனா எனக்குன்னா நட்பெயர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ரொம்ப நல்லவன் நினைக்கிறாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உப்பு சாரமற்று போனதென்றால். சாரம் இருந்தா கூட இப்ப போட்டுறாங்க. சாரம் மற்று போனாதான் ஆண்டவர் சொன்னாரு, நம்ம சாரம் இருந்தா கூட எனக்கு மூடு வந்துருச்சுன்னா மிதிச்சு தள்ளிடுவேன் அப்படின்றாங்க. ஆனா இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா எவ்ரிபடி டாக்ஸ் குட் அபவுட் ஹிம். நீங்க வெளியில போய் பாத்தீங்கன்னா பார்க்கணும், ஒரு வயசான பாட்டியம்மால இருந்து ஒரு யங் பாய் வரைக்கும் அவங்க எல்லாரும் வெளியில வரும்போது இப்படி பண்ணிட்டு வருவாங்க. அந்த அங்கிள் கிட்ட ஒரு நாள் போய் கேட்டேன், அங்கிள் எப்படி அங்கிள் இப்படி நல்ல பேர் வாங்க முடியுது? உங்க அளவுக்கு எனக்குன்னா சான்ஸே இல்லையே அங்கிள், ஒரு அளவுக்கு வாங்கலாம். நீங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் இன்வேரியபிளி ஆல் ஏஜஸ். இப்ப அதுவும் இருக்குது. என்ன ஆயிடுதுன்னா, இப்ப சில பேர் இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் ஈஸியா, ஆனா சில பேர் எப்படி இம்ப்ரெஸ் ஆவேன் நானு அப்படின்னு இருப்பாங்க. இது எப்படின்னா எல்லா ஆல் ஏஜஸ் ஆர் இம்ப்ரெஸ் பை எப்படின்னே தெரியல அங்கிள், வாட் இஸ் சீக்ரெட் ஆஃப் யார் இது அப்படின்னு கேட்டேன். அண்ணன் அவர் ஒன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நான் ஏன் தெரியுமாப்பா இவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறேன், இவ்வளோ ஆசையாக எல்லாரும் என்கிட்ட பேசுகிற மாதிரி எப்படி ஆகிறேன் தெரியுமா? பிகாஸ் ஐ ஹவ் காட் த கேப்பபிலிட்டி டு ஹீல் தீஸ் சில்ட்ரன். இந்த பிள்ளைகளுக்கு சுகம் கொடுப்பதற்கு எப்படின்னு எனக்கு தெரியும். நான் என்ன செய்வேன்னா, டெய்லி எழுதி கொடுக்குற மாத்திரை எல்லாத்தையும், எத்தனை பிரிஸ்கிரிப்ஷன் போடுறனோ எல்லாத்தையும் நான் எழுதுவேன். எழுதிட்டு சைடில் எனக்குன்னு ஒரு காப்பி ஒன்று எழுதிப்பேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, இப்போ 2 மாத்திரை வெளியில் நான் எழுதி கொடுக்குறேன்னா, இந்த சைடில் அந்த 2 மாத்திரை பேர் எழுதிடுவேன். எழுதிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட் நான் கிளினிக்கை ஷட் பண்ணோன்னே நேராக நான் வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போய் முழங்கால் போட்டு இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை நான் வைப்பேன். ஆண்டவரே இன்னைக்கு இத்தனை பேர் வந்தாங்க, ஆண்டவரே இத்தனை பேருக்கும் நான் இப்படின்னா மாத்திரை எழுதி கொடுத்துட்டேன், ஏதோ எனக்கு தெரிஞ்ச அறிவில் நான் எழுதி கொடுத்துட்டேன், ஆனால் இத்தனை பேரும் சுகமாக்குறது உம்முடைய வேலை ஆண்டவரே. இத்தனை பேரை சுகமாக்க வேண்டியது உம்முடைய வேலை. நான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இதை நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரேன்னாரு. இப்ப அதனால என்ன ஆயிடுச்சு, இப்போ நான் போய் டெய்லி நைட்டு ஜோம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் நேராக உட்காந்துருப்பேன், நான் எழுதி சைடில் ஒரு இப்படி தள்ளி வச்சிருவேன். ஆண்டவர் ஒன்னே பார்ப்பாரு, பார்த்து என்ன செஞ்சிருவாரு, வெளியில் போகும்போது சுகமாக்கி அனுப்பிடுவாரு. அதனால தான் அவங்க இப்படி பண்ணிட்டு போகிறாங்க. இப்படி பண்ணுறது எனக்கு கிடையாது, நான் அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கறனால அவங்க எனக்கு தேங்க்யூ சொல்லிட்டு போகிறாங்கன்னாரு. ஹல்லேலூயா. மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், he had the power in him. அவருக்குள்ளாக அவர் வல்லமை அவர் அறிந்து கொள்ளாமலே அவர் பெற்றிருந்தார். ஹல்லேலூயா. ஏன் அவர் வல்லமையை பெற்றிருந்தாரு? ஏனென்றால் அவர் அதற்கு முன்பதாக தேவனுடைய சமூகத்திற்கு சென்று அவர் ஜெபிக்கிற ஒரு பிராக்டிஸ் அவர் கொண்டு வந்ததின் காரணமாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாக இருப்போமே என்றால், மணிக்கணக்காக நாம் தேவனுடைய பாதத்தில் தரித்திருக்கிறவர்களாக நாம் இருப்போமே என்றால், நமது கரங்களில் இருந்து அற்புத அடையாளங்கள் நடந்தே தீர வேண்டும். ஹல்லேலூயா. பிரதர், இவ்வளவு நேரம் நான் ஜோம் பண்றேன் பிரதர், ஆனா போய் ஒரு வியாதியஸ்தருக்கு ஜோம் பண்ண சொன்னா ஜோம் பண்ண முடியலையே.
அற்புதம் நடக்குமான்னு தெரியலையே, ஒரு டயலமால நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மணிக்கணக்கா ஜோம் பண்ணது எல்லாம் வேஸ்ட். நீங்க ஒண்ணு நினைக்கலாம், பிரதர் என் லைஃப்ல ஒரு பிளெஸிங் இருந்தா தானே பிரதர் நான் போய் சொல்ல முடியும். அப்போ உங்க லைஃப்ல வல்லமையை கொண்டு வாங்க. ஹalleluya. ஃபர்ஸ்ட் உங்க லைஃப்ல மேக் யுவர் லைஃப் டு பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். ஹalleluya. லாஸ்ட் வீக் ஐ வென்ட் டு சர்ச். எங்க சர்ச்சுக்கு போன வாரம் எங்களுடைய பாஸ்டரமா ஒரு சூப்பரான ஒரு பிரசங்கம் ஒன்று எடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, people are ready to transform. எல்லாரும் எதுக்கு ஆயத்தமா இருக்காங்க? டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன தெரியுமா? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னாங்க. ஹalleluya. டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்களா, என்கிட்ட ஒன்று தெரிஞ்சிருச்சுன்னா அதை நான் சொல்லிடுவேன், அது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிரும். That is not transformation. Transformation is not transferring of information. It is real transformation. Hallelujah. ஜோம் பண்ணிட்டே இருக்கணும், உண்மைதான். நான் ஜோம் பண்ணிட்டே இருக்கேன் பிரதர். நீங்க சொன்னீங்களே ஜோம் பண்ணுட்டு, நான் குகைக்குள்ள போய் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். குகைக்குள்ள போய் ஜோம் பண்றது உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஜெபமா இருக்கணும். ஹalleluya. நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க அதை செஞ்சீங்கன்னா அது just a transfer of this information, but rather if you go and pray and if you have that power embedded in your life, that is called as real transformation. Hallelujah. நான் சொல்றதை நீங்க கேட்டு நீங்க செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நான் சொல்றதை ஒபே பண்ற மாதிரி. But deep down, when it transforms you, when you have that power inside you, when your life gets changed, that is called as real transformation. Hallelujah. இன்னைக்கு எத்தனை பேர் ரியலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போறீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் ரியலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்? இன்னைக்கு எத்தனை பேர் ரியலா அந்த பவர் எனக்குள்ள வேணும்னு எத்தனை பேர் கேட்க போறீங்க? எலியா அப்படிதான் கேட்டார், ஆண்டவரே என் வாழ்க்கை மற்றவனை மாதிரி இருக்கக்கூடாது ஆண்டவரே. நீங்க வேணா பாருங்களேன், நீங்க ராஜாக்களுடைய ஆகமங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க. There was no other prophet so powerful like this Elijah. நான் அதை எடுக்கும் போது அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா நான் யாரை பத்தி எடுக்கணும்னு. அம்மா என்ன சொன்னாங்க, எலைஜா பத்தி எடுன்ட்டு. I started to read more about Elijah. எலைஜா பத்தி வாசிக்க ஆரம்பிச்சேன், ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் சொல்ல ஆரம்பிச்சாரு நிறைய காரியங்கள். நீங்க கேட்க அந்த காலகட்டத்துல அந்த மனுஷனை நம்ம பார்க்கறதுக்காக இருந்திருக்கலாமேன்னு தோணும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா அவர் நடந்து வந்தார் என்றால், ஒரு ரத வீரன் எப்படி நடந்து வருவாரோ எல்லாரும் பயந்து பயந்து ஒதுங்கினான். அவருடைய ஸ்டடியான ஒரு லுக்னால கிடையாது, ஒருவேளை அவருடைய லுக்ஸ்னால கிடையாது, அவருக்குள்ளாக இருந்து வெளிவந்த வல்லமையினால. ஹalleluya. இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக ஏளனமா ஜனங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களா? அவங்கள சொல்லி தப்பு கிடையாது, நம்மள சொல்லி தான் தப்பு. இன்றைக்கு நமக்கு முன்பதாக பிசாசு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறதா? அதை சொல்லி குற்றம் கிடையாது, நம்மள சொல்லி தான் குற்றம். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் உங்கள் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்து கொண்டிருக்கிறார்களா? அது தப்பு யார் மேல தெரியுமா? நம்ம மேல. When people are falling in front of you, just understand that you don't have the power. If you have the power, people will fall the other side. உங்களை விட்டு தூரமா அவங்க போய் விடுவாங்க, உங்கள் பக்கத்திலே அவங்க வரமாட்டாங்க. உங்கள் பற்றியே அவங்க பேசுறதுக்குரிய ஒரு பயம் உங்கள் மேல வந்துடும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த பயத்தை, உங்கள் பேரில் உள்ள பயத்தை நான் ஜனங்களுக்கு நான் கட்டளையிட நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று. ஹalleluya. அப்படின்னா என்ன ஆகணும்? நம்ம வல்லமையை பெறணும். இன்றைக்கு எத்தனை பேர் வல்லமையை பெறணும்னு ஆசையா இருக்கீங்க? ஹalleluya, ஹalleluya. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. இதுவரைக்கும் சொல்றேன், there is nobody ever in this world to have done such a thing. வானத்திலிருந்து அக்கினி இறக்கி பட்சிக்கிற மாதிரி எதுவுமே பண்ணவே இல்லை. No, he hasn't also done something like that.
This man had the power to bring down fire from heaven. வானத்திலிருந்து அக்னி இறங்க செய்தார். அப்போ இவருக்குள்ள எந்த அளவுக்கு அக்னி இருந்திருக்கும் பாருங்க. இவருக்குள்ளாக இருந்த அக்னியை கண்டு வானத்திலிருந்து அக்னி சொல்லியிருக்கோம், ஓகே இவருக்குள்ளேயும் அக்னி இருக்கு, அப்படின்னா இவர் நம்மள மாதிரி ஒரு பர்சன், சோ நம்ம இறங்கி போவோம்னு சொல்லியிருக்கோம். ஹalleluya. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அக்னிமயமான ஒரு ஜனமாக மாற்றப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் ஆசைப்பட்டு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேருக்கு அந்த வல்லமை வேணும்? ஹalleluya. 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்துல மட்டும் ஆண்டவர் இதை செய்யல, இன்றைக்கும் அவர் செய்ய ஆயத்தத்தோடு கூட தான் இருக்கிறார். ஹalleluya. என்ன பொம்மு திரும்ப திரும்ப இதே மாதிரி சொல்றியே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தின் பின்புறத்தை வாசிங்க. என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். My dear brother and sister, whenever I read this, I get so worked up. எனக்குள்ள அவ்வளவு ஒரு விதமான ஒரு ஷேக்கிங் ஒன்று வரும். எவ்வளவு ஒரு கெத்து இருக்குது பாருங்களேன். ஆண்டவருக்கு முன்னாடி நின்னுகிட்டு நான் சொல்லிட்டேன்டா, கர்த்தருக்கு முன்பதாக நான் நின்னுட்டு இருக்கேன், நான் சொல்லிட்டேன் அது நடக்காதுன்னு சொல்ற அளவுக்கு எவ்வளவு ஒரு தைரியம் ஒன்று இருக்கிறது. அவருக்குள்ளாக எவ்வளவு ஒரு வல்லமை ஒன்று காணப்பட்டிருக்கும். ஹalleluya. பட் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஜெபிக்க தான் செய்யறோம் பிரதர், ஆனா இது நடக்கவே மாட்டேங்குது. ஜெபிக்கிற ஜெபம் நமக்குள்ள கர்த்தருடைய வைராக்கியத்தை கொண்டு வர வேண்டும். ஹalleluya. நமக்குள்ள கர்த்தருடைய வல்லமையை கொண்டு வர வேண்டும். நாம் சொல்லுகிற தீர்க்க தரிசனமானது அது நடந்தே தீரும் என்ற ஒரு ஜஸ்டிபிகேஷன் நமக்குள்ள கொண்டு வரணும். ஹalleluya. தீர்க்க தரிசனம் சொல்லிட்டோன்னே அந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம மறந்துடலாம், ஆனா வாங்குறவன் மறக்கவே மாட்டான். அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான் அந்த தீர்க்க தரிசனத்தை வைத்து, அது என்னைக்கு நடக்கும்னு காத்துக்கொண்டே இருப்பான். அது ஆண்டவரிடமிருந்து புறப்பட்டு வந்தது என்றால் அது ஆம் என்றும் ஆமென் என்றும் அவன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். ஹalleluya. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளாக நாம் மாற்றப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஒரு எக்ஸ்பர்ட்டாக நாம் இருக்க வேண்டும். ஹalleluya. இல்லாட்டா ரோட்ல போற மாதிரி தான் நம்மளும் பேசிக்கிட்டு இருக்கலாமே. அதுக்குதான் 1000 பேர் இருக்காங்களே. ஆண்டவர் எதற்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறார்? ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாற்ற வேண்டும் என்று தான் அழைத்து வந்திருக்கிறார். ஹalleluya. அந்த நாட்கள்ல தீர்க்கதரிசன புத்திரர்கள் இருக்கதான் செஞ்சாங்க, அவர்களும் தீர்க்கதரிசனம் உரைத்து தான் இருந்திருப்பாங்க. ஆனா ஏன் எலியாவின் வார்த்தை it came to pass? Why could Elijah's words come to pass? எலியாவின் வார்த்தை எப்படி நடைமுறைக்கு வந்தது? அவருக்குள்ளாக வல்லமை இருந்தது. இன்றைக்கு நம்ம சொல்ற வார்த்தை நடைமுறைக்கு வர மாட்டேங்குதே. ஏன் வர மாட்டேங்குது தெரியுமா? வல்லமை உள்ள வார்த்தைகளே இல்லை, வல்லமை பெற்ற வார்த்தைகளே இல்லை. இருதயம் கொழுந்து விட்டு எரிய மாட்டேங்குது. இயேசுவானவர் பேசுறார் ஒரு வார்த்தை. எம்மாவு சீசர்கள் என்ன சொல்றாங்க? என் இருதயம் என்னாச்சு? கொழுந்து விட்டு எரிஞ்சதல்லவா. 20 கிலோமீட்டர் தலைதிரிச்சு ஓடி வராங்க, நைட்டோட நைட்டா. ஐயா நான் இயேசுவானவரை பார்த்துட்டேன்னு சொல்றாங்க. நம்மளுடைய வார்த்தைகள் அப்படிப்பட்ட ஒரு கிண்டில் பண்ணுதா ஃபயரை அடுத்தவங்க கிட்ட? இல்லையே. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எக்ஸ்பர்ட்டாக மாற்றப்படணும்னா நமக்குள்ள அந்த வல்லமை வேணும். ஹalleluya. எத்தனை பேருக்கு அந்த வல்லமை வேண்டும்? எத்தனை பேருக்கு அந்த வல்லமை வேண்டும்? ஆண்டவர் இன்றைக்கும் அந்த வல்லமை கொடுக்க அவர் ஆயத்தத்தோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் அவர் அந்த வல்லமை கொடுப்பதற்காக அவர் ஆயத்தத்தோடு கூட இருக்கிறார். அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னும் போய் வாங்காம இருந்துகிட்டே இருக்கிறோம். ஹalleluya. ஆகாப் நடுங்கி இருப்பாரு, எசபேல் நடுங்கி இருப்பாங்க. இன்றைக்கு நம்மளை பார்த்து எத்தனை ஆகாப் நடுங்குறாங்க, எத்தனை எசபேல்கள் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள்? யாருமே இல்லையே. ஏன்னா வல்லமையை நாம் வெளிக்காட்டாமல் இருக்கிறோம். வல்லமை நம்ம கிட்ட இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த வல்லமை நான் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று, இந்த வல்லமை நான் தருவதற்காக வந்திருக்கிறேன் என்று. எத்தனை பேர் அந்த வல்லமையை வாங்க போறீங்க? எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? முழங்கால் படியிட்டு, அந்த வல்லமை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, அந்த வல்லமை எனக்கு தேவை ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க வாய்களை திறந்து. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு ஹையர்டு எக்ஸ்பர்ட்டா நான் மாறணும் ஆண்டவரே. ஒருவேளை இத்தனை நாட்கள் நீங்க ஒரு ஃபீல்ட்ல நீங்க எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்கலாம். நீங்க சொல்லலாம், நான் பைபிள் ரீடிங்ல நான் எக்ஸ்பர்ட் பிரதர், நான் பிரேயர்ல நான் எக்ஸ்பர்ட் பிரதர், நான் ஃபாஸ்டிங்ல நான் எக்ஸ்பர்ட் பிரதர்.
இல்லாவிட்டால் நான் கவுன்சிலிங்ல நான் எக்ஸ்பர்ட் பிரதர், நான் பிரீச்சிங்ல நான் எக்ஸ்பர்ட் பிரதர், நான் சிங்கிங்ல நான் எக்ஸ்பர்ட் பிரதர், இப்படி எல்லா விதத்திலும் நான் எக்ஸ்பர்ட் 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 எக்ஸ்பர்ட். But are you really an expert which touches the heart of the Lord? Are you really a hired expert? ஆண்டவர் உங்களை எக்ஸ்பர்ட் அழைச்சிருக்கிறது எதுக்காக தெரியுமாமா? கடைசி கால ஊழியத்தை செய்யும்படிக்கு உங்களை அவர் ஒரு எக்ஸ்பர்ட் அழைச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட எக்ஸ்பர்ட்டாக இன்னும் நீ ஏன் மாறாமல் இருக்கிறாய்? ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட்டை இன்றைக்கு என்ன மாற்றும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஹையர்ட் எக்ஸ்பர்ட், an expert who is parted from this world, உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட்டாக இன்றைக்கு நான் மாற்றப்படணும் ஆண்டவரே. கேளு என் அன்பு குமாரனே, என் அன்பு குமாரத்தியை கேளு. உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாற்றப்படணும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க போறீங்க ஆண்டவர்கிட்ட? இதோ கர்த்தராகிய தேவன் நேரத்துக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல போறீங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாறுற ஆண்டவரே. அப்பா, உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒருவனாக ஆண்டவரே. அப்பா, இனி எனக்கு இந்த உலகம் வேண்டாம் ஆண்டவரே. இனி நான் உண்மையை பார்த்து கொண்டு ஆண்டவரே, உண்மையை நோக்கி நான் ஓடிக்கொண்டு ஆண்டவரே. இதே தேவனுடைய தாசன் இவ்வாறாக சொல்லுகிறார், எனக்கு முன்பதாக ஒரு சிலுவை போய்கொண்டே இருக்கும், அந்த சிலுவையை பார்த்து கொண்டு நான் போவேன். அந்த சிலுவை எந்த இடத்துல நிற்குதோ அந்த இடத்துல நானும் நிற்பேன். அந்த சிலுவை எந்த இடத்துல மூவ் ஆகுதோ நானும் அந்த இடத்தை விட்டு மூவ் ஆவேன். அப்படிப்பட்ட ஒரு சிலுவையை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட்டாக இன்றைக்கு நீ மாற மாட்டாயாமா? என் அன்பு குமாரனே, குமாரத்தியே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீ அப்படிப்பட்ட ஒரு குமாரனாக குமாரத்தியாக இன்றைக்கு மாற்றப்படுவீங்களா? இன்றைக்கு இயேசுவானவர் அவர் சிலுவை மரத்தில் அவர் எப்படி அவர் ரத்தம் சொட்டு சொட்டு நின்று கொண்டிருந்தாரோ, இன்றைக்கு அப்படியாக இன்றைக்கு உங்களுக்காக ஒரு காட்சி நின்று கொண்டிருக்கிறார். அவரை நீ நோக்கிப்போ. Look unto the sacred head which was bruised for you. Look unto the sacred side which was torn for you. உனக்காக கிழிக்கப்பட்ட அந்த சரீரத்தை நோக்கி பாருமா. என் அன்பு குமாரனே, குமாரத்தியே, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, நான் விரும்பத்தக்க ரூபமும் இல்லாமல் இருந்தது. அவர் உனக்காக தான் தனியாக அவர் சிலுவை மரத்தில் அவர் சென்று நின்றாரே. உன்னை உலகத்திலிருந்து பிரிக்கும்படிக்கு அவர் எருசலேமை விட்டு வெளியே அவர் பிரித்தெடுக்கப்பட்டு சென்றார். இன்றைக்கு உன்னை அவர் பிரித்தெடுக்கும்படிக்கு எத்தனை பேர் கேட்க போறீங்க, ஆண்டவரே நான் பிரித்தெடுக்கப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே, பாவ வழிகளிலிருந்து நான் பிரித்தெடுக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்திலிருந்து நான் பிரித்தெடுக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தின் ஆசை வாசனைகளிலிருந்து, இச்சைகளிலிருந்து, ஆண்டவரே, இந்த உலகத்தின் பாவ வழிகளிலிருந்து Lord, I want to move out, Lord. நான் கடந்து வர வேண்டும் ஆண்டவரே. ஓ, பெருமையிலிருந்து நான் கடந்து வரணும் ஆண்டவரே. வீண் பேச்சிலிருந்து கடந்து வர வேண்டும் ஆண்டவரே. என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, எலியா அவருக்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஒருவராக இருந்தார். அவருக்கு ஒருவரும் இல்லாதிருந்தது. இன்றைக்கு எனக்கு இவங்களுக்காக, எனக்கு அவங்களுக்காக நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். உங்களுக்கு நீ யாரும் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான், யாரும் இல்லாமல் இருந்த ஒருவர் உங்களுக்காக புறப்பட்டு வருவாரா? இன்றைக்கு ஆண்டவரிடம் சொல்லு, ஆண்டவரே, எனக்கு நீ யாரும் இல்லாதவரே, நீ வாருங்கள் எனக்காக நீ புறப்பட்டு வா ஆண்டவரே. என் அன்பு சகோதரனே, சகோதரி, எக்ஸ்பர்ட்டா நீ மாறணும்னா, ஒரு ஹையர் எக்ஸ்பர்ட்டா மாறணும்னா, எக்ஸ்பர்ட்டுக்குரிய கனிகளை கொடுக்கணும். எக்ஸ்பர்ட்டுக்குரிய கனிகளை சொல்லு. ஓ, நீ எக்ஸ்பர்ட்டுக்குரிய கனிகளை கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவர் ஒரு எக்ஸ்பர்ட்டா மாறுவாரு. ஓ, நான் ஈவன் ஆஃப் கிரைஸ்ட், ஓ, நான் ஈவன் என்று சும்மா வாயில சொல்லி அதை நீ வேண்டாம். எனக்கு நான் மாற்றுவாங்க. எத்தனை பேர் கேட்க போறீங்களா? கண்ணனை ஆண்டவர் நேராக வைத்துள்ளா வைத்து கேட்க ஆண்டவர் என்ன மாற்றுவாங்க? அப்பா, என்ன மாற்றுவாங்க? என் அன்பை பார்த்தோம் இல்லாதவர்கள், அப்பா, அன்பு பிள்ளைகள் கதவை உயர்த்திருக்கிறார்கள். அவர்களை பாருமானவர்கள், அவர்களை நோக்கி பாருமானவர்கள், என் பிள்ளைகளை நோக்கி பாருமானவர்கள். அப்பா, என் ஆண்மையை என் அன்பு பிள்ளைகளை நோக்கி பாருமானவர்கள். அவர்கள் இருக்கிற இடத்தில் ஆண்டவரை தங்கள் கரங்களை உயர்த்தி இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரை transform these children into an higher expert ஆண்டவரே. அப்பா, உமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஈவுகளை மாற்றுவார் ஆண்டவரே.
கடைசியா பார்த்தீங்கன்னா அந்த அடைக்கலக்குடி தேடி வந்தது ஒரு கண்மலையிலோடு அந்த கண்மலை பார்த்துச்சா பாருங்க. இந்த அடைக்கலக்குடிக்கு என்கிட்ட ஒரு இடம் இருக்கு. அந்த கண்மலை அப்படியே அந்த பெரிய பாறை அப்படியே திருப்பி காண்பிக்கலாம். திருப்பி காண்பித்தது போல அது திரும்ப பொழுது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கல் உடைக்கிற ஒரு மனிதன் அந்த இடத்துக்குள்ளாக
எக்ஸ்பர்ட் ஆஃப் ஃபாதர். அன்பின் ஒரு எக்ஸ்பர்ட்டாக நீ மாற்றப்பட்டீர் ஆண்டவரே. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று. எங்களை அவ்வாறு நீ நேசிக்கிறார்கள். இந்த பாவியான ஜனங்களை ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாற்றும்படி நீர் அன்பின் ஒரு நிபுணராக மாற்றப்படுகிறார். You became a love expert. அப்பா, எங்களுடைய பெற்றோரோ, எங்கள் குடும்பத்தினரோ, எங்களது கணவன் மனைவியோ, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளோ யாரும் செய்யாத ஒரு காரியத்தை நீர் எங்களுக்காக செய்கிறார்களே. உமது ஜீவனே எங்களுக்காக கொடுக்கிறார்கள். எங்களை எக்ஸ்பர்ட்டாக மாற்ற வேண்டும் என்பதற்காக தகப்பனே இன்றைக்கும் ஆண்டவரே அந்த சாக்ரிஃபைஸ், அந்த பலியை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களுக்காக சிந்தின அந்த ரத்தத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நீர் எங்களுக்காக சிந்தின அந்த ரத்தமானது இன்றைக்கு எங்களை அது வல்லமையினால் நிரப்பட்டும் ஆண்டவரே. அது எங்களை இன்றைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணட்டும் ஆண்டவரே. Let this not just be a transfer of information, rather let it transform us, Lord. எங்கள் ஒவ்வொருவரையும் மறுரூபப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உமது வல்லமையினால் உமது ஈவனாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் யாவரும் ஆண்டவரே உமது இதயத்திற்கு ஏற்ற ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாற்றப்படும்படிக்கு எங்களே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, என்னை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே நீர் மாற்றும் ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் எக்ஸ்பர்ட்டாக இருந்த ஆண்டவரே அவர்களை எக்ஸ்பர்ட்டாக மாற்றும் ஆண்டவரே. தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதி வழிநடத்தும் காரணம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென். பிரியமான தேவ ஜனமே, நமது அன்பு சகோதரர் எல்வித் ஏ ஜூனியர் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியை உங்களிடமாக நாங்கள் ஒளிபரப்பி உள்ளோம். இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களிடமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இருக்கும் ஜெப விண்ணப்பங்களை எங்களிடமாக தெரியப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படுகிற தொலைபேசி எண்ணிற்கும் அலைபேசி எண்களுக்கும் நீங்கள் அழைத்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படும் எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக ஊழியர்கள் கொண்டு வருவார்கள். எங்களது இணையதள சேவைகள் யாவும் திரையில் காணப்படுகிறது. முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் பின்தொடரவும். எங்களது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது இதில் பதிவிடப்படும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள்ளாகவும் உங்கள் கைகளுக்குள்ளாகவும் புறப்பட்டு வரும். நமது ஊழியத்தின் உபவாச கூட்டங்களுக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் வார சனிக்கிழமை கேரளா மூணாரில் உள்ள ஹோட்டல் ஹில்வியூவில் வைத்து உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. கேரளா மூணார் சகோதர சகோதரிகளே, மறவாமல் கலந்து கொள்ளவும். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை கல்யாணில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. மும்பை சகோதர சகோதரிகளே, தவறாமல் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஆனந்தா கிளாசிக்கில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள உங்கள் யாவரையும் அன்போடு கூட கலந்து கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வைத்து YMCA பிராட்வே ஹைகோர்ட்டிற்கு எதிரே உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. சென்னையில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, மறவாமல் பங்கேற்குமாறு உங்களை அழைக்கிறோம். இந்த உபவாச கூட்டங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தவறாமல் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள். தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இது குறித்து தானே விவரங்களை மேலும் அறிய திரையில் காணப்படும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.
உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமாயின் திரையில் காணப்படுகிற மின் அஞ்சல் முகவரிக்கு அதை பகிரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எழுதி அனுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு உங்களது சாட்சிகளை கடிதம் வாயிலாக எங்களுக்கு அனுப்பிவிடுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.